நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நமக்கு என்னன்னா, கடல் வணிகத்திலே சென்றவர்களுக்கு சங்கு மங்கள பொருள். முதற்சங்கு அமுதூட்டும் மொய்குழலார் ஆசை நடுச்சங்கம் நல்விலங்கூட்டும் கடைச்சங்கம் ஆம்போது அதுபோதும் இம்மட்டோ அம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம் என்று பட்டினத்தார் பாடுகிறார். சங்கு ஊதுற போதே மகிழ்ச்சி. மங்களமான சங்கு, ஆண்டவனுக்கு ஊதுகிற சங்குக்கு அந்த வாய்ப்பக்கத்தை விண்ண பார்த்து ஊதணும். அது அமங்கலமான நிகழ்ச்சிக்கு ஊதும் போது பூமியை பார்த்து அந்த குழி இருக்கிற பக்கம் வச்சு ஊதணும். இல்லை அது போர் பறைக்கு ஊதுறதா இருந்தால் அந்த சங்கினுடைய அந்த துளை பகுதி சைடில் இருக்கிற மாதிரி ஊதணும். போர் பறை சங்கு. இப்படி முத்துராண்ணனை பார்த்தோன்னா ஞாபகம் வருது எனக்கு. 3 மணி நேரம் பேசினேன் டிவியில், ஒரு வேலும் சிரிக்கலண்ணே. ரூமுக்குள்ளே உட்காந்து இந்த ஒரே ஒரு கேமராமேன் 3 மணி நேரம், ஒரு கேமராமேன் நான் ஒரு ஆள் தான் 3 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணேன். 3 மணி நேரம் பேசிட்டு முன்னால் ஒரே ஒரு கேமராமேன் அப்படியே உட்காந்துருந்தேன். எனக்கு 3 மணி நேரம் ஒரு சின்ன அசைவு கூட இல்லாமல் இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும்? நான் கீழே இறங்கி என் பக்கத்தில் தோளை தொட்டு, தம்பி 3 மணி நேரம் உசுறு போக பேசியிருக்கேன், ஒரு சிரிப்பு, ஒரு கைதட்டு, ஒரு பாராட்டு இல்லை, நீலாம் மனுஷன் தானா அப்படின்னேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், கியா போல் கியா கரேன்னா. ஹிந்திக்காரன்ட்டே 3 மணி நேரம் பேசினால் நான். அதனால் அவங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். ஆலயம்லாம் எதுக்கு? 100 போலீஸ் ஸ்டேஷன் பண்ண வேண்டிய வேலையை ஒரு கோயில் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதான் 100 போலீஸ் ஸ்டேஷன் போட்டு ஆளில் போட்டு, இப்படி போகாத, இங்கே வா, ஒழுங்காரு, நல்லபடியாக ஒழுங்காக போகணும், அமைதியாக இருக்கணும், அங்கிருப்ப. இதெல்லாம் கோயிலில் சாமி கும்பிட்றவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? இறைவனை வணங்குகிறவர்களுக்கு தெரியும். சிசிடிவி கேமரா இருக்கிற இந்த இடத்தில் இருக்கிறது, நீங்கள் இங்கே தவறு செய்யாதீர்கள் என்று ஒரு போர்டு அறிவிப்பு பலகை இருந்தால் அங்கு தவறு செய்ய மாட்டான் ஒருவன். ஆனால் பக்திமான் அப்படி அல்ல. சிசிடிவி கேமரா இல்லாவிட்டாலும் கடவுள் என்கிற சிசிடிவி கேமரா எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்கிற உணர்வு இருப்பவன். கங்காணி இல்லா இடமில்லை, காணுங்கால் கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானை, கங்காணி கண்டார் களவொழிந்தார் என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் பாடுறார். கண்காணிக்கிற கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காங்கிறவங்க எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய சிறப்புக்குரிய திருப்பணிகளை அயலூர்களையும் செய்திருக்கிறார்கள். பசுமடம், நந்தவனம், குளிக்க குளமும் வெட்டி, கும்பிடவும் கோயில் கட்டி, படிக்க மடமும் கட்டி, பாடசாலை சேர்த்து கட்டி வாழ்ந்தவர்கள் நகரத்தார்கள். இன்றைக்கும் கோட்டையூர் மேனாக்கான அன்னச்சத்திரத்தில் சாப்பாடு நடக்குது. காரைக்குடி சாவண்ணா சத்திரத்தில் திருவண்ணாமலை சாப்பாடு நடக்குது. சாப்பாடை 200 வருஷமாக 150 வருஷமாக நடக்குது. அந்த அன்னசத்திரத்தில் சாப்பிட்டவங்க தான் சேஷாத்ரி மகரிஷி, ரமண மகரிஷி, நம்முடைய அத்தனை ஞானியர்களும் நகரத்தாருடைய அன்னச்சத்திரத்தில் சாவண்ணா சாப்பாடு போட்டது. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. அடுத்ததா எதிரணியில இருந்து அறிவு அப்படி சிறந்தது இப்படி சிறந்ததுன்னாங்க. ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அறிவு பல நேரங்களில் நன்மைக்கு வழிவகுக்கலாம், ஆனால் அதிகப்படியான நேரங்களில் தீமைக்கு மட்டுமே துணை போகின்றது. அதே சமயம் ஆனா எங்களோட அன்புங்கிறது அப்படி கிடையாது. பிறருக்கு தக்க சமயத்தில் உதவணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் தான் கற்றுக் கொடுக்கும் அன்பு. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் யார் தெரியுமா? அப்துல் கலாமும் அன்னை தெரசாவும். அப்துல் கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்துல் கலாம் அப்படின்றவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு மிகச்சிறந்த அறிவியல் விஞ்ஞானி. அறிவியல் விஞ்ஞானி அப்துல் கலாம். அவர் அறிவியல் விஞ்ஞானியாக மாறினதற்கு முக்கியமான காரணம் MIT கல்லூரியில் அவர் படித்தது. MIT கல்லூரியில போய் சேரணும், போய் ஜாயின் பண்றதுக்கு அவருக்கு சில அளவு நிதி உதவி தேவைப்படுது. அப்பொழுது அவருக்கு உதவியவர் யார் தெரியுமா? அவருடைய சகோதரி அந்த சகோதரன் படிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக தன் கையில் இருந்த வளையலை கழற்றி கொடுத்தார். அந்த இடத்துல சகோதரியினுடைய அன்பு இல்லாமல் இருந்திருந்தால் அப்துல் கலாம் என்கின்ற அறிவியல் ஞானி நமக்கு கிடைத்து இருக்கின்ற மாட்டார். அதே சமயம் அப்துல் கலாம் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, உங்களோட வாழ்க்கையில ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எது அப்படின்னு. அப்துல் கலாம் கிட்ட கேக்குறாங்க, அக்னி சிறகுகள் பரீட்சை எழுதினப்பையா, அதாவது அக்னி சிறகுகள் புத்தகத்தை எழுதினப்பையா அப்படின்னு. அதுக்கு அவர் இல்லைங்கிறார்.
ஏவுகணைய விட்டப்பையா அதற்கோ இல்லைங்கிறார். அவரோட பதில் என்ன தெரியுமா? போலியோ, அதாவது இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நான் 300 கிராம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கருவியினை செய்து கொடுத்தேன். அதனை போட்டுக்கிட்டு அவங்க ஆனந்தமா வந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அதுதான் என் வாழ்வில் மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணம் என்று சொன்னார் அப்துல் கலாம். அந்த இடத்துல தன்னுடைய அறிவினை அவர் பயன்படுத்தியதற்கான காரணம் போலியோ நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மீது அவர் காட்டிய கருணை தான். அந்த கருணை என்பது அன்பின் வெளிப்பாடு. அதே மாதிரி அன்னை தெரசா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அன்னையாக திகழ்பவர் அன்னை தெரசா. இவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன நிகழ்வு. காளி கோயில் ஒண்ணுல பூசாரியா பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தவரை பாக்குறாங்க அன்னை தெரசா. அவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவரா இருக்கிறாருங்க. அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைனப்ப அவருடைய நோயை பத்தி அவங்க சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த அதாவது அந்த நோய் வந்த பொழுதே அந்த ஊரில் இருந்த பலராலும் புறக்கணிக்கப்பட்டவர் அந்த பூசாரி. இதனை அறிந்த அந்த அன்னை தெரசா என்ன செஞ்சாங்கன்னா, தொழுநோயிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கான அனைத்து விதமான உதவிகளையும் செய்தார். அப்போது அந்த பூசாரி சொல்றாரு, கிட்டத்தட்ட 34 வருஷமா நான் இந்த காளி கோயில்ல பூசாரியா இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு வரையும் காளி எனக்கு நேரில காட்சி தந்தது இல்ல. இன்னைக்கு இந்த நொடிதான் உங்களோட உருவத்துல எனக்கு காட்சி தந்திருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல யாருன்னே தெரியாத ஒருத்தர் தான் அவர் மேல தன்னுடைய அன்பினை செலுத்தியவர் அன்னை தெரசா. இவர் கருவுற்றிருந்தால் கூட ஒரு குழந்தைக்குத்தான் தாயாக இருந்திருப்பார். ஆனால் அன்பின் வெளிப்பாட்டால் கருணை ஊற்றதனால் தான் இன்று அகிலத்திற்கே தாயாக விளங்குகிறார். அதே மாதிரி சிவபெருமான் கண்ணப்ப நாயனார், இந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் ஒண்ணு, ராமாயணம். ராமாயணத்துல குகனுக்கும் ராமனுக்குமான ஒரு உரையாடல். குகன் தேனையும் மீனையும் கொண்டுட்டு வரான். அதை இவர் அன்பினால் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கின்றார். அதாவது குகன் என்பவன் ராமனால் சகோதரனாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவன். அவன் வேடர் குல தலைவனாக இருப்பவன் குகன். ராமனால் சகோதரனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். அவன் கொண்டு வந்த தேன் என்பது மலையில் இருப்பது, மீன் என்பது நீரில் வாழ்வது. ராமபிரான் குகன் மீது கொண்ட அன்பு என்பது மலையை விட பெரியது, கடலை விட ஆழமானது. அதனால் தான் அவர் அன்பினால் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தன் சகோதரத்துவத்தை தொடர்ந்து வந்தார். குகனொடும் மைவரானோம், முன்பு பின் குன்று சூழ்வார் மகனொடும் அறுவரானோம், எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னொடும் எழுவரானோம் என்று குகனை 5வது தம்பியாக தன்னோடு ராமன் சேர்த்துக் கொள்கிறான். அந்த குகன் தேனும் மீனும் கொண்டு வந்து தருகிறான். அதை உண்டதாகவே கருதுகிறான். ஏன்னா குகன் என்கிற வேடர் குலத்தின் தலைவனாக இருந்த குகனோடு அரசகுலத்திலே பிறந்தவன் அணுக்கமாக இருந்தான் என்கிற அந்த உணர்வுதான் அந்த அன்பின் வெளிப்பாடு என்பதுதான் உண்மையான தத்துவம். அதே போல 2013ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம், அதுவும் மே மாதம் நடந்த சம்பவம். பாகிஸ்தானை சார்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்ணுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்றது. அந்த சமயத்துல பாகிஸ்தான் நாட்டுல அதை செய்ய இயலவில்லை. இது உண்மையிலேயே நடந்த சம்பவம். 2013 மே மாதம் நடந்த சம்பவம். அந்த பாகிஸ்தானை சார்ந்த பெண்மணிக்கு நம் இந்தியாவில் இதய மாற்று அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது. அதுவும் சென்னையில் நடத்தப்பட்டது. அதற்கான காரணம் என்ன? பாகிஸ்தான பல நேரம், அது கிரிக்கெட்டா இருக்கட்டும், எந்த ஒரு விளையாட்டா இருக்கட்டும், இல்ல போர்க்களமா இருக்கட்டும், எல்லாத்திலயுமே பாகிஸ்தானை தன் எதிரியாக தான் சில நேரத்துல இந்தியா கருதிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல எதிரி நாட்டை சேர்ந்தவராக இருந்த போதும் மனிதன் ஒருவனின் உயிரினை தக்க சமயத்தில் காப்பதற்கு இந்தியா பாகிஸ்தானை சார்ந்த ஒரு பெண்மணிக்கு உதவியது என்று சொன்னால் அதற்கு அன்புதானே அடிப்படை காரணம். இததான் வள்ளுவர் அழகா சொல்லுவாரு, அறிவினால் ஆகுவது உண்டு பிரிதின் நோய் தன்னோய் பால் போற்றா கடை, தன்னோய் போல் போற்றா கடை அப்படின்னு சொல்லுவார். பிறருடைய துன்பத்தை தன் துன்பம் போல் ஏற்காவிட்டால் அறிவு இருந்து என்ன பயன்? இதனை இந்தியா அறிந்ததால் தான் தன் அறிவினை பயன்படுத்தி, தன் அறிவியல் விஞ்ஞானத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் பெண்மணிக்கு உதவி செய்தது. அந்த சமயத்தில் உற்ற நேரத்தில் பெண்மணியின் உயிரினை காப்பாற்றியது மனிதநேயம். அந்த மனிதநேயம் அன்பின் வெளிப்பாட்டால் விளைந்தது. எனவே நடுவர் அவர்களே, அன்பு என்பது பொதுநலம் சார்ந்தது, அறிவு என்பது தன்னலம் சார்ந்தது. நிறைவாக ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை.
எல்லாம் பிறர்க்கு உழைக்க அன்பை தவிர வேறு ஏதும் இல்லை என்று சொல்லி உற்ற நேரத்தில் மனிதனுக்கு உதவுவது அன்புதான் என்று தீர்ப்பளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் அமர்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக ஸ்வர்ணமீனா ராமநாதன் அவர்கள் மிக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். நல்ல மொழிநடை இருக்கிறது. நல்ல அந்த பேசக்கூடிய மொழிநடை, பேச்சுக்கான அந்த பேச்சு போட்டிகளுக்கு சென்று வந்த தன்மை அவர்கள் பேச்சில் தெரிகிறது. அதற்கான வெளிப்பாடு என்ன, நாங்கள்லாம் பேச்சு போட்டிகளில் பேசி தான் இந்த பேச்சுத்துறையில் நிற்கிறோம். இந்த பேச்சு போட்டிகளில் ஆரம்பத்தில் பேசுகிற போது தான் அந்த கோர்வையாக வார்த்தைகளை மனப்பாடம் செய்து சபைக்கு பயப்படாமல் பேசுகிற ஆற்றல் உருவாகும். நிறைய விஷயங்களை மனனம் செய்து கொள்கிற ஆற்றல் உருவாகும். நிறைய குறிப்பு வைத்துக் கொள்ளாமல் இன்றைக்கு ஒரு குறிப்பு இல்லாமல் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாங்கிற அந்த தைரியத்தை எப்போ உருவாகுதுன்னா இந்த பேச்சு போட்டிகள் தந்த ஆர்வம். நான்லாம் முதல்ல பேச்சு போட்டிக்கு போகும்போது வாத்தியார் எழுதி கொடுத்தார், ரொம்ப அருமையான வரி. அதாவது, பொதியை தமிழே பூந்தமிழே பொலிகின்ற சென்னை தமிழே பதிகமாய் காப்பியமாய் வலம் வந்த பைந்தமிழேன்னு சொல்லணும். நான் அப்படி வேகமாக சொல்லிக்கிட்டே வந்தவன் அப்படி தட்டி விட்டேன் மைக்கை. முன்னாடி இருந்த ஒரு பையன் ஸ்கூலில் முதல்ல பேசின பேச்சிலே மண்டை உடஞ்சி ரத்தம். இன்னைக்கு வரையும் அவன் சொல்லுவேன், உன் பேச்சுக்கு ரத்தம் கொடுத்து காவு கொடுத்தவன் நான் தான்டான் பேன் கொடுத்தேன். இந்த காவு கொடுத்து பேச வந்தான்னா. அதனால் அப்படிலாம் ஒரு அனுபவம் எங்கள் டிபுடோ ஸ்கூலில் உண்டு. அது மாதிரி ஒரு அனுபவமான பேச்சுனா ஒரு பேச்சு போட்டியில் அப்படி பேசி வர்றது மாதிரி அவங்க பேசும்போதே அந்த மொழி நடை, தமிழ் உச்சரிப்பு, அந்த வெளிப்பாடு தெரியும். அது மாதிரி சொர்ணமீனாவுக்கு ஒரு கரவொலி கொடுங்க. நல்லா உற்சாகமாக அருமையாக பேசுனீங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலான நம்முடைய இந்த மொழிநடையும் வளமும் வேகமும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிறந்த சொற்பொழிவாளராக இருக்கலாம். இந்த கலைக்கு இன்னைக்கு ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. தெளிந்த தேர்ந்திருப்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். தெளிவாக சில பேர்லாம் துணுக்கு தோரணமாக கொண்டாந்து ஒப்பிச்சுட்டு போயிடுறேன். அது இல்லை பேச்சுங்கிறது எப்படிங்கிறது அது ஒரு தனி கலை. அந்த இருக்கிற மக்களை கட்டி போட வைக்கணும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளார வேட்ப மொழிவுதான் சொல். வள்ளுவர் 2000 வருஷம் அருமையான குரல். எப்படி தெரியுமா? கேட்கிறவங்களை போய் பிணிக்கணுமா, கேட்காதவங்க வராம போனாங்கல்ல, வராம போய்த்தமே அப்படின்னு நினைக்கணுமா. இது ரிவர்ஸ் ஆயிடப்படாது. நினைச்சு பாருங்க. நல்ல வேலை வரல. நாங்கள்லாம் நான் மாட்டினீங்களா நல்லா நினைச்சேன். எனக்கு அப்பவே தெரியும். நடுவை கொண்டு உட்கார்ந்தவன் பேசியிருப்பேன். எனக்கு தெரியும். அறுத்திருப்பாங்களே நம்பமா. அப்படி அந்த மாதிரி இருக்கப்படாது. அது ஒரு பேச்சுக்கு அழகு இல்லை. ஒரு பேச்சுன்னா அது ரசிக்கிற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப அழகா இன்னைக்கு இவங்க தயார் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதில் சொர்ணமீனா அவர்களை நான் வாழ்த்துறேன். அதில் அன்புன்னு ரொம்ப அற்புதமாக பேசுனீங்கம்மா. இப்போ அறிவேங்கிற அணியில் அடுத்து பேச வரக்கூடியவர் செந்தமிழ் செல்வி லட்சுமி கண்ணன், பிகாம் சிஏ ஆடிட்டர். என்ன பல்துறை வித்தகர்கள் எல்லாம் கலக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சிறப்பு. தமிழுக்கு பெரிய மேன்மை தானே. தணிக்கை துறையில் இப்பொழுது மிக சிறப்பாக ஒளிந்திருக்கிற 10க்கும் மேற்பட்ட பட்டிமன்ற மேடைகளில் தன் சொல்லோவியத்தால் புகழ் பெற்றவர். நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக கும்பாபிஷேக விழா, மதுரை நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக கும்பாபிஷேக விழாக்களில், கலை நிகழ்ச்சிகளில், மதுரை நகரத்தார் சங்க பாராட்டு விழா போன்ற 20க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் சிறப்புடன் செயலாற்றியவர். நகரத்தார் குலம் வலையொலி ஊடகத்தில் சிறப்பாக பேசும் பேச்சாளர். கம்பன் கழகத்தில் தொடர்ச்சியாக பேசுபவர். 25க்கும் மேற்பட்ட மேடை பேச்சுகளில் பரிசுகளை பெற்ற பெருமைக்குரியவர். ரொம்ப அருமையான உங்களுடைய ப்ரொஃபைல் ரொம்ப அற்புதமா இருக்கு. வாழ்த்துக்கள். பேசுங்கம்மா. கனியிடை ஏறிய சுவையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரின நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்னும் நம் கவிஞர் பாரதிதாசனின் வரிகளில் நின்று என் தமிழன்னைக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பொழுதினில் நம் அனைவரையும் இந்த வேந்தன்பட்டில் இணைத்திருக்கும் எல்லாம் வல்ல நந்தியம்பெருமானின் பொற்பாதம் தொட்டு வணங்கி, இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக வீற்றிருக்கும் தேவக்கோட்டை ராமநாதன் அண்ணன் அவர்களுக்கும், எண்ணணியினருக்கும் எதிரணியினருக்கும், இங்கு அமர்ந்திருக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும், ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வேந்தன்பட்டி லட்சுமி கண்ணனின் பணிவன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னங்க? மனிதனுக்கு உற்ற நேரத்தில் உதவுவது அன்பா அறிவா? இவ்வளோதான். மனிதனுக்கு உற்ற நேரத்தில் தேவை வேணா அன்பா இருக்கலாம், ஆனால் உற்ற நேரத்தில் உதவுவதுன்னு பாத்தீங்கன்னா அறிவுதான்.
இப்ப எதிரணியில எனக்கு முன்னாடி 2 சகோதரிகள் பேசி அமர்ந்திருக்காங்க. அவங்க அன்புன்னு பேசினாங்க. ஆனா அவங்க அன்புன்னு பேசுறதுக்கு அடித்தளமா இருந்ததே அவங்களோட அறிவுதான்றத அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே குணமும் இருக்கு, பண்பு இருக்கு, பாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அதை எந்த நேரத்துல வெளிக்கொண்டு வரணும், எந்த நேரத்துல அதை பயன்படுத்தணும்ன்றத நம்மளுக்கு சொல்றது நம்மளோட 6வது அறிவான பகுத்தறிவு தான். இங்க நிறைய ஆட்சிமார்கள் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம சேனையர்கரசி சகோதரி சொன்ன மாதிரி அன்பா சமைக்கிறாங்க, பரிமாறும் போது அன்பா தான் பரிமாறுறாங்கன்னு சொன்னாங்க. அது இல்லைங்க. உண்மை என்னன்னா, ஆட்சிமார்கள் இப்ப 5 பேர் வீட்டுக்கு வர இடத்துல 10 பேர் வந்தாங்கன்னா எங்க ஆட்சிமார்களோட அறிவு எப்படி தெரியுமா செயல்படும்? கிண்ணத்துல திறக்கல் செஞ்சு வச்சிருப்பாங்க. 5 பேர் வர இடத்துல 10 பேர் வந்தா பெரிய கரண்டியை தூக்கிட்டு சின்ன கரண்டியை போட்டுருவாங்க. 5 பேர் வர இடத்துல 2 பேர் வந்தா பெரிய கரண்டியை தூக்கிட்டு சின்ன கரண்டியை போட்டுருவாங்க. குடும்ப ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லப்படாதுமா. இப்படி பரிமாறும் போது கூட எங்க ஆட்சிமார்கள் அறிவை பயன்படுத்துறாங்க. அன்புன்றது நம்மளை எப்பயுமே ஒருத்தவங்களோட சார்ந்து இருக்க வச்சுட்டே இருக்கும். அறிவுன்றது அப்படி கிடையாது. மாதிரி சிங்கிளா தாங்க இருக்கும். அன்பு நம்மளோட திறமையையும் தனித்துவத்தையும் வெளிக்கொண்டு வர விடாது, ஒரு வட்டத்துக்குள்ளே நம்மளை இருக்க வைக்கும். ஆனா அறிவுன்றது தன்னம்பிக்கையும் திறமையையும் எப்பயுமே வெளிக்கொண்டு வர வைக்கிறது நம்மளோட அறிவு தான். இப்ப நம்ம நடுவர் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், அவங்க மேல நம்மளுக்கு நிறைய அன்பு கூட இருக்கு. ஆனா அவங்களுக்கு நம்ம மேல அன்பு இருக்கிறதுக்கு அடித்தளமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தமிழ் மீது கொண்டுள்ள அளவில்லாத அறிவு தான் நம்ம அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய அன்புக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. நல்ல வேளை நீ ஒரு ஆள் தான் அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நம்மளுக்கு அழியாத செல்வம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழியாத செல்வம் எது? 3 சாய்ஸ் நான் கொடுக்கறேன். 1, நல்லா காசு பணம் சம்பாரிச்சு நல்லா சேர்த்து வச்சிருக்கீங்க, வீடு பங்களா காருன்னு. 2வது பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கவங்க எல்லார்ட்டையும் ரொம்ப பாசமா இருக்கீங்க, யாரு கேட்டாலும் சரி இவங்கள மாதிரி நம்மளால பாசமா இருக்க முடியாதுன்னு சொல்ற அளவு பாசமா இருக்கீங்க. 3வது பாத்தீங்கன்னா உங்களோட அறிவு பசியை தீர்த்து உங்களுக்கான அறிவை நீங்க வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த 3ல எது அழியாத சிறந்த செல்வம்னு பாத்தீங்கன்னா நான் 3வது சொன்னதுதான். முதல்ல சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறோம், ஆனா நம்ம போகும்போது எதையுமே கொண்டு போக போறது இல்ல. இதே இது 2வது பாத்தீங்கன்னா நம்ம அன்பா இருக்கோம், நம்ம ஒருத்தவங்க மீது அன்பு காட்டுறோம், அவங்க நம்மளுக்கு பதிலுக்கு அன்பு காட்டல அப்படின்னா ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம், உடைஞ்சு போயிருவோம். அப்ப நம்ம இருக்கிற நிலையில இருந்து அது அடுத்த நிலைக்கு தான் கூட்டு போகும். ஆனா 3வது இருக்கக்கூடிய சாய்ஸ் நான் சொன்னது என்னது, நம்மளோட அறிவு பசியை நம்ம என்னைக்கு நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கோமோ, நம்மளுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை. அதுதான் நம்மளுக்கு உச்ச நேரத்தில் உதவுவது. அதனாலதான் சொல்றேன், மனிதனுக்கு உச்ச நேரத்தில் என்றும் உதவுவதுன்னு பாத்தீங்கன்னா அறிவுதான். இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், மாற்றுத்திறனாளியே பாக்குறோம், அவங்களுக்கு நம்ம அன்பா என்ன சொல்லுவோம்? போய் ஒரு 10 ரூபாவோ இல்ல 20 ரூபாவோ ஒரு அன்பளிப்பா தருவோம், இல்ல அன்பா ஒரு சாப்பாடு வாங்கி தருவோம். ஆனா அவங்களுக்கு இதை விட எது சந்தோஷம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு அறிவு இருக்கும், நல்லா பாடுவாங்க, நல்லா வரைவாங்க, நல்லா பேசுவாங்க. அதை யாரு பாராட்டி அவங்கள ஒரு அறிவு, அவங்களோட அறிவை யாரு பாராட்டுறாங்களோ அதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய அன்பளிப்பையும் தாண்டி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படின்னா அவங்க அறிவை நீங்க எப்போ ஊக்கப்படுத்துறீங்களோ அதுதான் அவங்களோட வாழ்க்கையில வெற்றியை தருது. இப்போ கொரோனால அன்புதான் ரொம்ப முக்கியமா செயல்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்மளோட அன்பால நம்ம நினைச்சிருந்தா 10 20 உயிரோ தான் ஒவ்வொரு ஆள்னாலையும் நம்ம அன்பா பாத்துக்கிட்டா அவங்களை காப்பாத்தி இருக்க முடியும். ஆனா அறிவை செயல்படுத்தி அவங்க கண்டுபிடிச்ச தடுப்பூசினாலதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. அப்படின்னா அதற்கு காரணம் உச்ச நேரத்தில் அவங்க கண்டுபிடிச்ச அந்த அறிவியல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தடுப்பூசி தான். அன்புன்றது இனிப்பு மாதிரிங்க, கொஞ்சம் நிறைய சாப்பிட்டா திகட்டிரும். ஆனா அறிவுன்றது அச்சய பாத்திரம் மாதிரி அல்ல குறையாது, அது என்றுமே நம்மிடம் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், மனிதனுக்கு உச்ச நேரத்தில் என்றும் உதவுவது அறிவுதான் 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 என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். லட்சுமி கண்ணன் ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க.
நல்ல ஒரு தெளிந்த நீரோடை போல ஒரு பேச்சு, நல்ல பயிற்சி. அவங்க படித்திருக்கிற துறைக்கும் இதுக்கும் வெவ்வேறு துறை இருந்தாலும் கூட அதை அழகாக அதை செய்யணுங்கிற அந்த முயற்சியும் அந்த பயிற்சி, எதை செய்தாலும் திறம்பட செய்வது, அந்த முயற்சிக்கு ஒரு கரவொலி கொடுத்து வாழ்த்தணும். ரொம்ப அழகாக பேசினாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்த்தியாக செய்வதும் அதை செய்கிறதும் நம்முடைய பழக்கம். எதையுமே நம்ம அறகுறையாக செய்யக்கூடாது. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் ரொம்ப பர்ஃபெக்ஷன். செய்வன திருந்தச்சி. நகரத்தார் பெருமக்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும், அதனால தான் நம்ம கோயில் திருப்பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம், நம்ம பெரிய சென்னை வரையும் காசி வரையும் எங்கே போய் பார்த்தாலும் நகரத்தார் திருப்பணி கோயில்னு சரியாக பார்த்தோன்னு சொல்லிவிடலாம். அப்படி இருக்கும் வேலை. எப்படி பல்லவர்கள் திருப்பணி, விஜயநகர திருப்பணி, பாண்டியர் திருப்பணி, சோழர் திருப்பணி என்கிற திருப்பணி காலங்கள் குறிக்கப்பெறுவது போல தமிழகத்தில் சோழர், பாண்டியர் இந்த திருப்பணி வரிசையில் தமிழ்நாட்டில் நகரத்தார் திருப்பணின்னே அந்த திருப்பணிக்கு பேர் உண்டு. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பிள்ளையார்பட்டியில் அதுக்கு ஒரு மாதிரி சொல்றேன் பாருங்க. கோயிலுக்குள்ள போய் இப்படி உள்ள போனோன்னே அந்த மருதீசர் வாடாமலர் மங்கை அந்த சுவாமி சிவன் இருக்கிற அந்த பகுதி இருக்கு பாருங்க, அது மட்டும் உயரமா இருக்கும். நாம பள்ளத்துக்குள்ள சுத்தி பிரகாரம் வருவோம். பார்த்திருக்கீங்களா? சொல்றது ஞாபகம் வருது அந்த இடம். நாம பிரகாரம் வர்ற பகுதி பள்ளமாவும், சுவாமி எல்லாம் இருக்கிற பீடம், கருவறை, தட்சிணாமூர்த்தி, கோஷ்டம் இதெல்லாம் இருக்கிற பகுதியெல்லாம் உயரமாகவும் பல்ல ஏறுற மாதிரி அமைப்பார்கள். என்ன காரணம்னா, வேறு பள்ளப்பத்தி பிரகார அமைப்புன்னு பேரு. நகரத்தார்கள் நாம் வாழுகிற வீடுகளுக்கு வாசப்படியை உயரமா வச்சு, தண்ணி ஒரு காலத்துல நமக்கெல்லாம் பூம்புகாரில் அழிவிட்டு இங்க வந்து சேர்ந்த போது வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடப்படாதுன்னு வீடை உயரமா கட்டினமே, அது மாதிரி நம்ம வீடு மட்டும் இருக்கப்படாது. இறைவன் இருக்கிற கோயிலுக்குள்ளும் நீர் வந்தால் அவனுக்கு பாதிப்பு வந்து விடக்கூடாது என்று கருதி நாம் பள்ளப்பத்தி பிரகார அமைப்புல கோவிலை உயர்த்தி கட்டியவர்கள் நகரத்தார் பெருமக்கள். அது மட்டுமல்ல, பிரகாரம் வர்ற போது நம்முடைய கால் பாதம் படக்கூடிய பகுதி தனியாகவும், சுவாமியினுடைய பீடம் இருக்கிற பகுதி தனியாகவும் உயர்ந்திருக்கணும். நாம வெளியிலிருந்து பார்க்கிற போதே அந்த சுவாமியினுடைய காட்சி நேர நமக்கு லிங்கம் தெரிகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு நேர, இல்லைன்னா நம்ம கால் பாதத்துக்கு நேர லிங்கம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இதையெல்லாம் மாற்றி ஒரு அருமையான ஆகம முறைப்படி மாற்றி அருமையான திருப்பணியை அருமையா பண்ணவங்க நகரத்தார்கள். எவ்வளவு ஆலயங்கள் தமிழ்நாடு முழுக்க. அதான் அந்த பொண்ணு அருமையா பேசினா, அறிவு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு லட்சுமி கண்ணன் ரொம்ப அருமையா சொன்னாங்க. அறிவார்ந்த வேலை, அதுதான் சொல்ல வரேன் பாருங்க. அந்த அறிவோட சில திருப்பணிகளை பண்ணாங்க. நிறைய ஊர்களில் அருமையான கோபுரங்கள், அருமையான கலசங்கள், அற்புதமான நூதன கோபுர விமானங்கள் இதெல்லாம் திருப்பணி பண்ணாங்க. திருவண்ணாமலையில் போய் பாருங்க. ஆகா, நடுவில் அண்ணாமலையார் இருக்க கோயிலுக்குள்ளதான் அம்பாள் இருந்தா. நடராஜர் இருக்க இடத்துலதான் உண்ணாமலையம்மன் இருந்தது முன்னாடி. அந்த கோயிலுக்கு இந்த பக்கம் கல்யாண மண்டபம் கிடையாது, இந்த பக்கம் அம்பாள் கோயிலும் கிடையாது, ஏகப்பட்ட மண்டபங்கள் திருப்பணி கிடையாது. எல்லா திருப்பணியும் சிவகங்கை தீர்த்த குளத்திலிருந்து வசந்த மண்டபத்திலிருந்து எல்லா விதமான ஆடு அங்கே உள்ள எல்லா இடத்துக்கும் தளத்துக்கு பூரா கல்வாவி தனியா திருக்கல்யாண மண்டபம் கட்டி இந்த பக்கம் அம்பாளை எடுத்து கொண்டு போய் தனி கோயிலா வைத்து இன்னைக்கும் திருவண்ணாமலையில உண்ணாமலை அம்மன் கோயிலுக்குள்ள உள்ள போனீங்கன்னா நம்ம மாத்தூர், நம்ம நேமம், நம்ம நகர கோயிலுக்குள்ள போற மாதிரியே இருக்கும் காட்சி. நகரத்தார் திருப்பணி. கோட்டையூர் ஆனாக்கானா மேனாக்கானா குடும்பத்தார்கள், சாவண்ணா சாவண்ணா குடும்பத்தார்கள், கடியாப்பட்டி தீயண்ணா சோனா குடும்பத்தார்கள், பல்வேறுபட்டவர்கள்லாம் ஒன்று கூடி காண்டுகாத்தான் ராஜாசர் குடும்பம். அருமையான திருப்பணி அண்ணாமலை. திருவானைக்காவலில் போய் பாருங்க. ஆகா, திருவானைக்காவல் கோயிலுக்குள்ள சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் ஜம்புலிங்கேஸ்வரர் இருக்காருல்ல, திருவானைக்காவல் திருச்சியில். தமிழ்நாட்டில் ஒரு கோயிலுக்குள்ளதான் சிவலிங்கம் இருக்கக்கூடிய கருவறைக்கு உள்ளேயே திருப்பணி பண்ண ஒருத்தருடைய கைப்பாவை விளக்கு செட்டியார் சிலை இருக்கு. காடுகாத்தான் சாவணராமனா முத்தியா செட்டியார் சிதம்பரம் செட்டியாருடைய சிலை பித்தளையிலான வெண்கலத்தாலான அந்த சிலையானது கோயில் கருவறைக்குள்ளேயே இருக்கிறது. அந்த கோயில் திருப்பணி பண்ணவர் இறைவன் கருவறைக்குள் திருப்பணி பண்ணவரை சேர்த்து ஆட்கொண்டதாக அந்த காட்சியை நாம இங்கே பார்க்க முடியுது. இப்படி சொல்லிட்டே போலாம் நிறைய. பஞ்சபூத தலத்தில் திருவண்ணாமலை சொன்னேன், திருவானைக்காவல் சொன்னேன், அதுபோல திருவாரூர் பெரிய திருப்பணி, கமலாலய குளத்தில் முன்னாடி உள்ள அந்த கோபுரம், காஞ்சிபுரம் முழு கோயில் திருப்பணி நகரத்தார். அதே மாதிரி நம்முடைய நிலம் நீர் காளகஸ்தி தேவகோட்டை மேனா குடும்பத்தார், மைனர் சின்ன மைனர் ராமநாதன் செட்டியார் கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டார். சிவராத்திரி மாசி மாசம் ஆட்சியை கூட்டிட்டு போனாரு. அம்பாள் இளவார் குழலி மனைவியை பார்த்து சொன்னாரு, தீபம் காட்டுற மாதிரி ஐயர் சிவராத்திரி 2ஆம் காலம் பிரமாமா நடக்குது. காளகஸ்தி தானே பெரிய ஸ்தலம், வாயுக்குள்ள ஸ்தலம்.
மனைவியை பார்த்து சொன்னாரு, ஆத்தா அவன் கழுத்தில் போட்டிருக்க திருமங்கலத்தை கழட்டி அம்பாள் கழுத்தில் சாத்த கொடு ஐயர்ட்டனாரு. கழுத்தில் போட்டிருக்க திருமங்கலத்தை ஆச்சி சொன்னதை கேட்கும், அந்த காலத்து ஆச்சி. கழுத்தில் போட்டிருந்த கழட்டி மறுவார்த்தை பேசாமல் ஐயர்கிட்ட கொடுத்து கொண்டே அப்படி செட்டியாரை கொடுத்த கையில் எடுத்து வாங்கி கொடுத்ததை கொண்டே ஐயர் கொண்டே அம்பாள் கழுத்தில் சாத்தின நிமிஷம் தாங்க கீழே விழுந்து கும்பிட்ட செட்டியார் உயிர் கோயிலுக்குள்ளே போயிருச்சு சிவன்ட்ட. நடந்த உண்மை. இன்னமும் அந்த இடத்துல செட்டியாருக்கு சிலை இருக்கு, போய் பாருங்க காளஹஸ்தியில். அப்படி அருமையான சிலை, சின்ன மைனர் ராமநாதன் செட்டியார். இப்படி பல்வேறு வரலாறுகள், இப்படி ஒரு 1000 கதை சொல்லலாம். கதை இல்லை, நடந்த நிகழ்ச்சி. இப்போ இதெல்லாம் ஏன் செஞ்சாங்க? தன்னுடைய அறிவோடு மொழி தெரியாத இடத்துல காசியில் போய் பாருங்க, அவன் பேசுகிற நமக்கு புரியல, நம்ம பேசுகிற அவனுக்கு புரியல. ஆனால் ஏதோ ஒன்று சம்பவம். இன்னைக்கு வரையும் 1813 இருந்து 2024 211 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் பாருங்க. அண்ணே முடிச்சானே, அண்ணே கொடுத்தானே. இல்லை அப்படியா? சரி இல்லை, நீங்கள் 4ஆவதவனை அப்படி நடந்து போனால் முடிச்சிருங்கன்னு சொன்னாங்க முன்னாடி. அதுக்காக 4ஆவதவனை போகிறா எண்ணிக்கிட்டே இருந்தேன். 4ஆவதவனை இல்லை சரி காப்பி வாங்க போகிறான், பரவாயில்ல. வீட்டுக்கு போகிறாளா? சரிண்ணே பரவாயில்ல. சும்மா இப்போ இப்படி காமிச்சா தப்பா நினைப்பேன். 4 தவணை போகிறாருன்னு வெறுமனை அப்படி காமிக்காதிய, அப்படி இப்படியும் காமிக்காது. ஐயோ தப்பு, நான் அந்த பழக்கம்லாம் இல்லைன்னு. சரி பரவாயில்ல இருக்கட்டும், சப்ஜெக்ட் மாறி தான். அப்புறம் பல்வேறு திருப்பணிகள் தீர்த்த மாடுற விஷயத்தை பேசியால நீங்கள் எதை கொண்டாந்து சேர்க்குறீங்க பாருங்க. பல்வேறு திருப்பணிகள் ஆலயங்களில் என்னென்னலாம் திருப்பணி நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சிதம்பரத்தில் ரொம்ப பேர் தெரியாது. தில்லை நடராசர் கோயிலில் கோவிந்தராஜ பெருமாளும் நடராசருக்கும் நடுவில் ஒரு சுவர் இருந்து பெருமாளை கும்பிட்டா நீங்கள் சிவனை பார்க்க முடியாது, சிவனை கும்பிட்டா நீங்கள் பெருமாளை பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் அந்த சுவர் தானே இடிஞ்சு விழுந்துச்சு, கோயில் திருப்பணி பண்ணாமல் கிடந்துச்சு. இந்த பக்கம் ஐயங்கார்கள், இந்த பக்கம் தீட்சிதர்கள் நேராக வந்து ஒரு செட்டியாரை பார்த்தாங்க. ஐயா நீங்கள் தான் 2 பேருக்கு சமாதானம் பண்ணி வச்சு செவர் இனிமேல் கட்டுறதில்ல, ஒரே இடத்துலேருந்து சைவ வைணவ கோயில் 2ஐயும் பார்க்கலாம்னு திருப்பணி பண்ணி வச்சவர் காடுகாத்தான் ராஜாசர் அண்ணாமலை செட்டியார். இன்னைக்கும் சைவ வைணவ இணைப்பு அங்கே தான் பார்க்க முடியும். கோவிந்தராஜ பெருமாளையும் தில்லை நடராஜரையும் அங்கே பார்க்கலாம். சிறப்பு ஒண்ணுங்களா? இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, ஆச்சரியப்படுவிய. காடுகாத்தான் சாவணராமனா வேணாச்சாவண்ணா குடும்பத்தை சார்ந்தவர்கள் தில்லை சிதம்பரத்தில் மேலே இருக்கக்கூடிய பொன் தகடுகள் அவர்களால் வேயப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பெற்றது என்பது சிறப்புக்குரிய செய்தி. பராந்தக சோழன்லாம் முன்னாடி எல்லாம் பின்னால் வந்த போரில் போயிருச்சு. பின்னால் நகரத்தார் திருப்பினால தான் அந்த பொன் தகடு. குறிப்பு என்கிட்ட இருக்கு, டாக்குமெண்ட் ரெக்கார்ட் நான் காமிக்கிறேன், யார் வேணாலும் வர சொல்லுங்க. சாட்சி ஆவணம் பாட்டோட இருக்கு. செட்டியார் செஞ்சாருங்கிறது திருப்பணி. 1953 பண்டிதமணி ஒரு புத்தகம் எழுதுறாரு, யார் யார் என்னென்ன திருப்பணி பண்ணாங்கன்னு. அருமையான திருப்பணி. காசியில் பாருங்க 1813. நான் விட்ட இடத்துக்கு போயிடும், சம்பந்தம் இல்லாமல் எங்கேயாவது பேசிடக்கூடாது. ஆமாம் 1813 தான். நான் சொன்னால தான், நீங்கள் சொன்னால தான். 1813 துவங்கின திருப்பணி இன்னைக்கு 211 வருஷம் ஆச்சு. 211 வருஷம் ஆச்சு. எவ்வளோ பெரிய விஷயம். மிசா காலத்திலையும் சரி, அவசர கால பிரகடனத்திலையும் சரி, வெள்ளம் வந்த போதும் சரி, இன்னைக்கு வரையும் கொரோனா காலத்திலையும் சரி, ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் காசி விஸ்வநாதருக்கு சம்பவ பொருள் இடைவிடாமல் போயிட்டு இருக்கு. அதனால காசியில் ஒரு பழமொழி நம்மளை வச்சு என்ன தெரியுமா? அருமையான பழமொழி. அங்கே பஞ்சாப் ரயில்னு ஒரு ரயில் கரெக்டான டயத்துக்கு வந்துடும். நம்ம ஊர் மாதிரி இல்லை. நம்ம ஊரில் ஒரு நாள் 9 மணி ரயில் 9 மணிக்கு வந்துருச்சாச்சு. ரயில்வே மாஸ்டருக்கு போய் பொன்னாடை போடுத்தினாங்க. அப்படி 9 மணி ரயில் 9 மணிக்கு ஷார்ப்பாக வந்துருச்சுன்னு அவர் பொன்னாடையை விட்டு உதறிட்டு ஓடினார். நேற்று 9 மணிக்கு வர வேண்டியது இன்னைக்கு வந்து கோச்சுக்காதீங்க அப்படின்னாரு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேரத்துக்கு வந்துருச்சாங்க. எப்போவே ரயில் பஞ்சாப் மெயில் கரெக்டாக வந்துடும் காசியில். அதனால் அந்த ஊர் மக்கள் ஒரு பழமொழி வச்சுருக்கா, என்ன தெரியுமா? பஞ்சாப் ரயில் தவறுனாலும் தவறும், நகரத்தார் சம்போ தவறாதுன்னு. அங்கே ஒரு அம்பாள் சிலை வெள்ளியில், அந்த அம்பாள் சிலைக்கு காடுகாத்தான் கூனாயனாமவன சிதம்பரம் செட்டியார் 1910 அம்பாளுடைய அந்த முன் அரைப்பாதிக்கு தங்க ஸ்வர்ண தகடு போட்டு கொடுத்துருக்காரு. அதுதான் இன்னைக்கு காசி விசாலாட்சியாக நம்ம கும்பிட்றோம், தங்க விசாலாட்சி. தீபாவளி என்னைக்கு எடுத்து வைக்கிறோம்ல. இப்படிலாம் எவ்வளோங்க காசியில் போய் காசியில் உள்ள விசாலாட்சி கோயில் முழு திருப்பணி நகரத்தார். இந்த முடிச்சாரே அம்மா இங்கே வருங்க, கோச்சுக்கிறாது, இப்படிலாம் போகக்கூடாது குப்பு குப்புன்னு. இப்போ என்ன பிரச்சனை? வாங்க பஞ்சாயத்து பேசுவோம். இப்போ என்ன பண்ணணும்? அண்ணே கூப்பிடுங்க நாட்டார் நகரத்தார் வாங்க. இப்போ என்ன உங்களுக்கு பண்ணணுங்கிறிய? இப்படி ஏன் எந்திரிக்கிறீங்க பக்குன்னு? நாங்கள் என்னண்ணே இல்லை பரவாயில்ல, அதை பற்றி தப்பு இல்லை, இருங்க பேசுவோம். என்னன்னா அடுத்த மிகச்சிறந்த பேச்சாளர்களை அழைத்து கொடுப்போம். நல்லா அப்படிலாம் அறிவோட திருப்பணி எங்கெங்கெல்லாம் போய் பண்ணாங்க. ஆற்றல் வாய்ந்த திருப்பணிகளை செய்தார்கள். அதெல்லாம் ரொம்ப அற்புதமான அந்த வகையில். அடுத்து பேசக்கூடிய பேச்சாளராக அன்பே என்கிற அணியில் நிறைவு பேச்சாளர் ஒருத்தர் இருக்காங்க. இந்த பக்கம் நிறைவு பேச்சாளர்
அதனால அன்பே என்கிற அணியில் தமிழ் தென்றல் சுப ஜானகி அவர்கள் நகரத்தார் சிறகுகள் அமைப்பின் துணைத் தலைவியாகவும் பெட்டகம் குழுவின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராகவும் நற்பணி செய்து வருபவர். சிறந்த மாணவி விருதினை தன் கல்லூரியில் படிக்கும் பொழுதே பெற்றவர். நீங்கள்லாம் எங்கள் லைனில் வரமாட்டிய சிறந்த மாணவி விருதை வாங்கியிருக்கார் படிக்கும்போது. இவருடைய தமிழ் உச்சரிப்பினை கேட்டு ரசிக்காதோர் யாரும் இல்லை. நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக பல்வேறு மேடைகளில் சிறந்து விளங்கியவர். உரை சித்திரம் எழுதுவதில் கைதேர்ந்தவர். இதோ வேந்தன்பட்டி ஜானகி சுப்பிரமணியன் BE அவர்கள் உங்கள் முன்பாக. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இயற்கை வேண்டின், பொற்பதம் பணிந்து பாரிர் பொய்யில்லை கண்டதுண்மை, எண்ணச் சிறகடித்து வண்ணத் தமிழை உலகெங்கும் தன் வன்மையால் பரவி வரும் நடுவர் அவர்களே, என்னுடன் அன்போடு இணைந்த என் அணியை சார்ந்த பேச்சாளர் பெருமக்களே, அன்பே சிவம் என்று சொல்லும் எங்களுக்கு மத்தியில் அறிவே அதிகாரம் என்று வந்திருக்கும் அறிவு களஞ்சியங்களே, அவையில் கூடியுள்ள எனது அன்பு சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த தருணத்துல. அதாவது ஒரு 11:45 ஆக போகுது. இருந்தாலும் உங்களோட அறிவை உற்ற நேரத்துல யூஸ் பண்ணிட்டு நாளை காலைல குடமுழுக்கு விழா கண்டிப்பா இங்கதான் வந்தாகணும்னு சொல்லி போயிருந்திருக்கலாம். ஆனா நம்ம பிள்ளைங்க எல்லாரும் பேச போறாங்க. இதுதான் முதல் ஸ்டேஜ். எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு ரொம்ப ஆர்வமா இப்ப வரைக்கும் முகம் சொல்லிக்காம இவ்வளவு பேர் வந்ததே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டேன்ற மாதிரி நான் ஒத்துக்குவேன். என்ன நடுவரே நான் சொல்றது? 2 பேருமா, ஒருத்தர் கிராஸ் பண்ணாரு, ஒருத்தர் நிக்கிறாரு, அவ்வளவுதான் ஜெயிச்சது. நான் போயிருச்சுன்னு நினைச்சேன். துன்பம் தொடருது. எதிரணி தம்பி சொன்னாப்ல மேட்ரிமோனியல் ப்ரொஃபைல் கொடுக்க வந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இன்னும் 2-3 வருஷத்துல அவருக்கும் கல்யாணம் ஆகும். கண்டிப்பா ஆச்சின்னு ஒருத்தவங்க வருவாங்க. ஆச்சி வந்தோடனே வீட்டுல வந்துட்டு இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. குட்டி கற்பனை தான். அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லும் போது அவரு சரிம்மா நான் IT துறையில வேலை பார்க்கிறேன், காலையில போயிட்டு சாயந்தரம் கண்டிப்பா வந்துடுறேன், கண்டிப்பா நம்ம அம்மா வீட்டுக்கு போயிடுறோம், நான் கூட்டிட்டு போறேம்மா கார்லன்னு சொல்லுவாரு. அப்ப ஆச்சியும் ரொம்ப கனவோட சமைச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு ப்ரிப்பேர்ட் ஆகி வீட்டுல உட்காந்துருப்பாங்க. அப்ப இவர் வருவாரு. வந்துட்டு என்னம்மா அப்படின்னோடனே ஆச்சி ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிறதுலே அவர் கண்டுபிடிச்சு சென்ஸ் பண்ணி சொல்லி இருந்திருக்கலாம். இஞ்ச அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 வார்த்தை செட்டிய வீட்டு ஸ்லாங்ல சொல்ற மாதிரி கூட நல்ல அரவணைப்போட பண்ணியிருந்தா அவர் அன்னைக்கு எஸ் ஆயிருப்பாரு. பட் அவர் அப்படி இல்லாம பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கேம்மா, இன்னைக்குதான் நான் ரொம்ப பெருமையா இருக்கேன், மேனேஜர் ரொம்ப பாராட்டிட்டாரு, இந்த வீக் வந்துட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது நம்ம எல்லாரும் போலாம் அப்படின்னு சொன்னாருன்னா கண்டிப்பா ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப அப்படியாங்க அப்படின்னு அப்ரிசியேட் பண்றவங்க யாராவது ஒத்துக்குவீங்களா? இல்ல, நான் கேக்குறேன் உங்ககிட்ட. அதனால அந்த நேரத்துல அவர் அறிவை யூஸ் பண்ணாம அன்பை யூஸ் பண்ணியிருந்தா அவர் கண்டிப்பா அன்னைக்கு நாளுக்கு சாப்பாடு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன கற்பனை நான் யோசிச்சது. அண்ட் லட்சுமி மாடே வாங்காத வீட்டுல வெண்ணெய் ஆத்தாவிட்டு கொடுத்த கதையா இருக்கு. இல்ல அவருக்கு 2 வருஷத்துலயே கல்யாணம் ஆகலாம். நான் ஒரு குட்டி கற்பனை தான் சொன்னேன். பரவாயில்ல, 2 வருஷம் ரொம்ப லாங்குமா. அவன் தம்பி என்ற சொல்ல சொன்னாப்ல. ப்ரொஃபைல் ரெடி பண்ணிட்டு வந்த போதே தெரிஞ்சு அவருக்கான தமிழ் மீது கொண்ட காதலினால் தான் அவரை இங்க இவ்வளோ மேடைகள்ல பேச வச்சிருக்கு. கண்டிப்பா அன்பால இவ்வளோ பேரை ஈர்த்ததுக்கு காரணமே அந்த தமிழ் மீது கொண்ட காதல் தான். அதை நான் இங்க பதிவிட விரும்புகிறேன். அறிவு இருக்க இடத்துல எப்பயுமே ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா நீயா நானா அப்படின்ற ஒரு நீ பெரியவனா நான் பெரியவனான்ற ஒரு வேறுபாடு தான் வருமே தவிர அந்த இடத்துல ரொம்ப கலோக்கியெல்லாம் சொல்ல போனா சண்டை தான் இருக்கும். சரி சமமான ஒரு மனப்பான்மையே இருக்காது. அந்த அன்பு இருக்க இடத்துல தான் எப்பயுமே ஒரு சமநிலை வரும். நீயும் நானும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி. சோ மன நிறைவோட வாழ்றதுக்கு எப்பயுமே வந்துட்டு அறிவு தான் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப தேவைப்படுது. இந்த ஜெனரேஷன்ல சொல்ல போனா அன்பான 4 வார்த்தைகள் தான் ரொம்ப தேவைப்படுதே தவிர அந்த நேரத்துல வந்துட்டு அறிவான ஒரு நல்ல எவ்வளவு வேணாலும் நீ சொல்லிட்டு போட்டோம் அந்த வார்த்தைகள் தேவைப்படாது. இதுக்கு முக்கியமான ஒரு உதாரணம், ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு பையன் செட்டிய வீட்டு பையனோ இல்ல மத்த ஆளுங்க பையனோ படிக்க வரான்.
படிக்க வரும்போது அவன் ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்லோ டவுனா இருக்கான். இத்தனைக்கும் அந்த பையன் 12th. கண்டிப்பா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, டே நீ 12th கண்டிப்பா நீ பாஸ் ஆயிரணும், ஸோ பிஇ இல்லாட்டி டாக்டர் இல்ல சிஏ, கண்டிப்பா நாங்க உங்களை வந்துட்டு தலைகீழா தான் இப்படிதான் குதிக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரத்துல அவனுக்கு ரிசல்ட் வருது, நல்லாவே எழுதல. ஆனா அவனுக்குள்ள ஒரு தோணிட்டு இருக்கு, அப்பா அம்மா என்ன பண்ணிடுவாங்களோ, என்ன ரிசல்ட் வருமோ, அந்த ரிசல்ட் பயம் கொடுக்கறது யாரு? பேரண்ட்ஸ் தான். கண்டிப்பா நான் உன்னை இந்த சீட்ல தான் சேர்ப்பேன், ஏன் ஃபேஷன் டிசைனர் போல எவ்வளவோ தகுதி இருக்கு. ஆனா அவனுக்கு அந்த ரிசல்ட் வந்தோடனே அவனுக்கு ஒரு பயம் ஏற்படுது. அதுக்கு அந்த நேரத்துல அவங்க அம்மா அப்பா ஆறுதலா ஒரு 4 வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு தான் அவன் ஏங்குவானே தவிர, உற்ற நேரத்துல அவனுக்கு அறிவா சொன்னா இந்த மாதிரி தலைகீழ சூசைட் அட்டம்ப்டோ எதுவோ நடைபெற்றிருக்காது. இந்த சிச்சுவேஷன்ஸ்ல, இந்த ஜெனரேஷன் அவ்வளோ சூசைடல் கேஸ் பாக்குறோம். ஒரு 4 வார்த்தை அன்பா நீங்க பேசி பாருங்களேன், பையன் தானா வருவான் பின்னாடி வாழை சுருட்டிட்டு. பிள்ளைகள் கல்யாணம் பண்றதுல பெற்றோர்கள் அதுக்கப்புறம் தனிமையாயிருவாங்க. அந்த நேரத்துல வந்துட்டு ஒரு வீடியோ காலோ இல்ல ஒரு நேர்ல போய் சந்திப்போ இல்ல இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துல எல்லாரும் ஒருங்கிணைந்து அண்ணே அப்பச்சி ஆத்தா அந்த மாதிரி, எனக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு இன் சென்ஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ நாள் நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு. நம்ம அன்பான சொந்தங்கள் எல்லாரையும் பாக்குறப்ப இப்ப சும்மா போனாலே ஆத்தா அப்பச்சி அண்ணே வாங்க சித்தப்பா வாங்க அப்படின்ற ஒரு சொந்த கனெக்டிவிட்டி கிடைக்குது. ஈவன் தோ இஃப் தே ஆர் நாட் லைக், நீங்க எனக்கு சரியான அண்ணனா இல்ல பெரியப்பாவா இல்லாம இருக்கட்டும், எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா வாங்க சித்தப்பா வாங்க அப்படின்ற மாதிரி அந்த உற்ற நேரத்துல நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை குறிப்பிடுறதான். அதை விட்டுட்டு லைக் போறவங்க எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. லைக் பெங்களூர்ல இருக்கப்ப அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது டைரக்டா. அறிவுன்றது தீயை வளர்க்கும், அன்புன்றது தான் தீபத்தை வளர்க்கும். அறிவுன்றது ஒரு செல்ஃபிஷ் மனப்பான்மை உடையது, எப்போனாலும் சுயநலமா பேசி லைக் எந்த ஒரு இதுனாலும் நம்ம கையாண்டுலாம். ஆனா அன்புன்றது 4-5 சொற்களை பேசி லைக் அவங்க வந்துட்டு நம்ம தாழ்த்தி கூட அவங்களே ஜெயிச்சிடலான்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா அந்த நேரத்திலே அன்பு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் எதிரணியை பார்த்து, அறிவுன்னு சொல்றீங்க, உங்க அறிவை வளர்க்கணும்னா படிக்கணும். படிக்கிறதுக்கு முக்கியமா தேவை அந்த ஆசிரியர் நல்லா பாடம் சொல்லி தரணும். ஆசிரியர் நல்லா சொல்லி தந்தாதான் இவ்வளவு தூரம் நீங்க வளர்ந்து வர்றதுக்கான காரணம். முதல்ல அந்த ஆசிரியர் பிடிச்சுதானே நீங்க படிப்பீங்க, இல்ல அவங்க சொல்லி கொடுக்கறான்னு சொல்லி டம்ப் பண்ணி படிப்பீங்களா? பிடிச்சுதானே படிப்பீங்க. அப்ப ஆசிரியர் மீது கொண்ட அன்பினால் தான் நீங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கக்கூடிய காரணமும் முக்கியமான ஒன்று நாம் உற்று நோக்கினால். சோ ஆகவே அறிவின் தேவை சில உற்ற நேரத்தில் தேவைப்படலாம், ஆனால் அன்பின் தேவை வாழ்வின் எல்லா தருணத்திலும் தேவை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி வெளிப்படுகிறேன். நன்றி. ரொம்ப அற்புதமா பேசினாங்க. அன்பு சகோதரி ஜானகி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கரவொலி கொடுத்து வாழ்த்துங்க. அதனால அவங்க அன்பு தான் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நல்ல ராமாயணத்தில் உள்ள ஜானகியும் அப்படித்தான். காட்டுக்கு ராமன் போறேன்னு சொன்னோடனே நீ இருக்கிற இடம் இங்கே இரு, அயோத்தி பாதுகாப்பா இருக்குன்னு சொன்ன போது சீதை இருக்க மாட்டேன்டா. ஏன்னா நீ காட்டுல போய் இருந்தா அதான்டா எனக்கு அயோத்தின்னு சொன்னான். நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, உன்னோட பிரிவை விட எனக்கு காடா சுட போகுது, காடு சுடும்னு சொன்னவனுக்கு சொன்னான். அப்பேற்பட்ட அந்த அன்பை ஜானகி வெளிப்படுத்தினாள். அதுபோல அன்பின் வெளிப்பாட்டை இந்த ஜானகி சொன்னார்கள். அவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கரவொலியை கொடுப்போம். நேரம் விரைவாக அடுத்து, ஏன்னா நான் இந்த பட்டிமன்றங்களில் பேச ஆரம்பிக்கிற காலத்தில் முதல்ல உங்களை மாதிரி பேச வந்த போது முதல்ல இங்கே பேசுறீங்கல்ல இப்போ நிறைய பேர், இப்போ நான் ஆரம்பத்தில் பேச்சு போட்டியில் பேசிட்டு இருந்துட்டு முதல்ல பேச ஆரம்பிக்கிற போது ஒரு நாள் மத்தியானம் ஒரு பேச்சாளர் வராதுக்கு பேச போனேன். ராம்குமார் அண்ணே ஒருத்தர் வராதுக்கு பேச கூப்பிட்டா. மத்தியானம் 2 மணிக்கு சொன்னா, தம்பி நீங்கள் பேச வரணும் அப்படின்னு ஃபோன் மூலமாக 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ மைக்கு சத்தம் கேட்குது, நடுவர் பேசுகிறாரு. அந்த ஊரில் போய் பேசுறதுக்கு என்னை அப்புறம் நான் சேர்ந்துட்டேன்னு சொல்லி என்னை மேடையில் கூப்பிட்டு பேச சொன்னார். அந்த மேடையில் அந்த ஊரில் போய் வெகு தூரத்தில் பயணப்பட்டு பேசினேன். அந்த மேடையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தினார் சங்கராபுரம் முத்துக்கருப்பண்ணன் அவர்கள். அந்த விழா மேடையை நடத்தின அந்த நடுவர் ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் அவர்கள். நாளைக்கு வர்றாங்க, அவங்க தலைமையில் அங்கே பேச போனேன். ஈரோடு மகேஷ் ஒரு அணியில் நான் அந்த விழாவில் நான் பேச போயிருந்தேன்.
இப்போ இந்த பத்திரிகை இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த இது நோட் பேட், அதில் அவர்கள் பேர் இருந்ததை பார்த்துட்டு சொல்கிறேன். தொடர்பு 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் நடத்திய இந்த விழாவில் நான் பேசுவதற்காக சென்றபோது அவர்கள் சொன்னார், நகரத்தார் இங்கே நடத்துகிற விழாவிற்கு நகரத்தார் இன்னொருவர் வராதற்காக இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டு அழைத்தார்கள். அப்போ ராம வெள்ளையன், வணிக சங்கங்களின் தலைவராக இருந்த ராம வெள்ளையன் முன்னால் அமர்ந்திருந்தார். வெகு நாள் 2004 அந்த வருஷம். இப்போ பாருங்கள், 20 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. அந்த ஊரை சார்ந்தவருடைய ஊரில் இன்றைக்கி பேசுகிற வாய்ப்பு அமையுது. எப்போவுமே அந்த முதல் மேடை நமக்கு அமைகிற மேடை மிகவும் வெற்றிகரமாக அமைந்து விடாது. ஆனால் இது எவ்வளோ பெரிய வெற்றியை நாம் தொடப்போகிறோம் இதற்கான முதல் துவக்கமாக அது இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப அருமையாக பேசியிருக்கீங்க. இன்னும் அருமையாக உங்களுடைய பணிகள் போகணும், துவக்கத்துக்கு போகணும். அந்த வகையில் இப்போ நிறைவு பேச்சாளராக வரக்கூடியவர் சேனையக்கரசி வைத்தியநாதன் என்கிற மகாலட்சுமி, பிகாம், வேந்தன்பட்டி. திரு காங்கேயன் ஐயா அவர்கள், திரு அன்னலட்சுமி அவர்கள் குழுவில் பட்டிமன்றம் பேசி வரும் இளம் பேச்சாளர். இன்னிசை கச்சேரிகளில் அதிகம் பங்கேற்று வருகிறார். நல்ல பாடகி, நல்லா பாடுவாங்க. நானும் நல்லா பாடுவேன்னே. அப்படி முறைக்கிறிய என்னண்ணே? வீட்டில் இல்லை, பழனிக்கு போயில பாடுவேன். அரோகராம்பேன், 60 பேர் பஸ்ஸில் ஏறுவேன். இவன் பாட்டை கேட்டு பழனிக்கு போகிறதான்னு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி திருப்பணி நிறைய பண்ணியிருக்கேன். ஆமாம், அதனால் இந்த பொண்ணு அருமையான பாட்டு. ஒரே ஒரு முறை ஸ்கூலில் பாடினேன், எம் பாட்டு ஒரு பையன் எந்திரிச்சு போதும் நிப்பாட்ட பண்ணேன். அதோட 20க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களில் பேசியுள்ளார். 6ஆம் வகுப்பிலிருந்தே மேடை அனுபவம் பெற்றவர். நகரத்தார் மலர் இதழ் நடத்திய சிறுவர் அரங்கத்தில் சொற்பொழிவு ஆற்றிய பெருமைக்குரியவர். நம் வேந்தன்பட்டி விசாக திருவிழாவிலும் பேசியிருக்கிறார். இப்படி பல்வேறு சிறப்புகளுக்குரிய வளரும் சேனையக்கரசி அவர்களே அரங்கு நிறைந்த கரவொலியோடு நிறைவு பேச்சாளராக பேசுங்கம்மா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். நடுவர் ஐயா சொன்னாரு, இந்த பக்கம் நக்கீரர் அவர்களும் அந்த பக்கம் சிவபெருமானே வந்து பேசினாரு அப்படின்னாங்க. அது மாதிரி நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வழியில் வந்த நடுவர் அவர்களே என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கங்கள். உண்மையிலே உன்னை பாராட்டுறேன். ஏன் தெரியுமா, இடைவெளி இல்லாமல் சொன்னேன். இதே மாதிரி ஒருத்தர் சொல்லிவிட்டு வேகமா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கி அப்படின்னா இதை என்ன பண்றது? இவங்களை எல்லாம் நீ பேசுமா. அழகா 9 ஊர் நகரத்தார்களும் சேர்ந்து நாளைக்கு 9வது குடமுழக்கு விழாவிற்கு 9 ஊர் நகரத்தார்களும் அழகாக 9 கோயில் நகரத்தார்களும் அழகாக பூக்கள் போல், நான் இப்போ வந்து ஒரு பூந்தோட்டத்துல நின்று பேசுற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர் பூ மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. அப்படிதான் வந்து நம்ம நகரத்தார் மலர் புக்குன்னு போடுறாங்க. இந்த பூக்கள் எல்லாம் சேர்த்துதான் நகரத்தார் மலர் போடுறாங்க. உண்மையிலே பூக்கள் தான்மா, கொஞ்ச நேரம் இருந்தா பூக்கள் வரும் மேல. அவர்களுக்கும் என்னுடைய முத்தான அறிவான தெளிவான வணக்கம். அன்பா அணியில் எனக்கு எதிராக அமர்ந்திருந்து எதிராக பேசிவிட்டார்கள். அறிவாக நாங்கள்லாம் இப்போ பேசி முடிச்சுட்டு கடைசியாக நான் இப்போ அறிவா தெளிவா பேச வந்திருக்கேன். நம்ம ஆட்சியெல்லாம் நாளைக்கு போய் சொல்லுவாங்க, நாளைக்கு காலையில் வந்து குடமுழுக்கு வேலை இருக்கு, இந்த பிள்ளை எப்போதான் பேசி முடிக்குமோ அப்படின்னு அங்கேயே 2 ஆட்சியை பேசிட்டாங்க. அதுவும் சொல்லுவாங்க வீட்டுக்கு போய், பட்டு கிடக்கிறதுக்கு நைட்டு 12 மணி வரையுமா பேசும் இந்த பிள்ளை அப்படின்னு அழகா சொல்லுவாங்க நம்ம ஆட்சிகள்லாம். அதுவும் நுணுக்கமா வார்த்தைகளை சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, பட்டு கிடக்கிறதுக்கு அப்படின்னா அப்பெல்லாம் பட்டு சீலையில தான் குழந்தைகளை தூங்க வைப்பாங்களாம். அதனால பட்டு கிடக்கிறதுக்குன்னு அப்படி திட்டுவாங்க. நம்ம ஆட்சியை திட்டுறது கூட அழகா அறிவா வார்த்தைகளை எவ்வளவு நுணுக்கங்களா வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும் போது தாலாட்டுன்னு ஒன்று பாடுவாங்க. அதுலேயும் ரொம்ப அழகாக பாடுவாங்க. எப்படி தெரியுமா, நம்ம ஐயாக்கள் அரசு ஆளுகின்ற கோட்டைகள் போல் வீடை கட்டியிருக்காங்க. அந்த கோட்டை அதுவும் திட்டுவாங்க, அரசு ஆளுவா மகனே அப்படிம்பாங்க. இந்த கோட்டையை ஆள போகின்ற மகனே என்று தான் திட்டுவாங்க. அந்த தாலாட்டுல கூட எவ்வளவு அழகா நம்ம ஆட்சிமார்கள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. குழந்தை பிறந்தானே என்னங்க பண்றது, முதல்ல ஸ்கூல், அந்த பொருளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கூல்ல கொண்டே அட்மிஷன் வாங்கிடுறது. அட்மிஷன் வாங்கி அதுவும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு அந்த பிள்ளை எந்திரிக்கிறியா இல்லையா, உங்க அப்பா 50,000 ரூபா வாங்கி ஃபீஸ் கட்டி உன்னை படிக்க வைக்கிறா
எந்திரி அப்படின்னு சொல்லி 4 அறை விட்டு எந்திரி அப்படின்னு சொல்லி 2 இட்லியை வாய்க்குள்ள அமைக்க, அந்த 2 இட்லியும் வெளியே வந்துடக்கூடாதுன்னு டைங்கிற ஒன்றை மாட்டி, வயிற்று வழியா வெளியில வந்துடக்கூடாதுன்னு பெல்ட்டுங்கிறத ஒன்றை மாட்டி வேகமா கொண்டே தரன்னு ரோட்ல கொண்டே நிக்க வச்சிருவாங்க. அங்க இருந்து ஒரு மஞ்சள் கலர்ல நாய் பிடிக்கிற வேன் மாதிரியே ஒண்ணு வரும். அதுவும் எப்படி தெரியுமா, இந்த பிள்ளைய வேகமா அந்த பிள்ளை அழுதுகிட்டே நிற்கும், வேகமா வேன்ல பிடிச்சி ஏற்றி விட்டுருவாங்க. அந்த ஆயக்காரமான ஒருத்தவங்க இருப்பாங்க, வேகமா பிடிச்சி வண்டிக்குள்ள நிக்க வச்சுக்குவாங்க. அதுவும் அம்மாக்கு அழகா சொல்லுவாங்க, அம்மாக்கு டாட்டா சொல்லு, அப்பாக்கு டாட்டா சொல்லு அப்படிங்க. நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு அந்த பிள்ளை பஸ்ஸுக்குள்ள நின்றுக்கிட்டே திட்டும். அதுவும் இல்லாம நம்மெல்லாம் வெளிநாட்டுக்கு எல்லாத்துக்கும் தான் போறோம். இப்போ போய் சென்னையிலையோ இல்லை பெங்களூர்லையோ ஒரு பையனை கூப்பிட்டு 12th முடிச்சு எக்ஸாம் முடிச்சு வெளியில் வர பையனை கூப்பிட்டு கேளுங்களேன், டேய் உன் பேர் என்னடா அப்படின்னு கேளுங்களேன். அவன் சொல்லுவேன் 1 2 5 0 அப்படின்னு ரோல் நம்பரை சொல்லிக்கிட்டே வருவேன். அதுவே இந்த நம்ம மேலச்சேரியில் இருக்க ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேளுங்களேன், டே உன் பேர் என்னடா, ஏன் உன் பேர் என்ன, டே எத்தனாவது படிக்கிற, ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு ரொம்ப நக்கலாக அறிவாக கேட்பாங்க. பசங்கள்லாம் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க, நம்ம தான் அப்படி இருக்கோம். வகுப்புல ஆசிரியர் பாடம் நடத்துறாரு. ஒருத்தன் என்ன பண்றானா உட்காந்துருக்கேன். ஆசிரியர் கேட்கிறாரு, டேய் நான் இன்னைக்கு திருவிளையாடல் புராணம் நடத்துறேன்டா, பிள்ளையாரோட அப்பா யாருடா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் உடனே என்ன சொல்றான்னா, நேற்று நைட்டு டிவியில் என்ன பார்த்துருக்கேன்னா சிவாஜி நடிச்ச திருவிளையாடல் படம் பார்த்துருக்கேன். அவன் எந்திரிச்சு வேகமாக சொன்னான், சிவாஜி சார் அப்படின்னானா. டே அறிவு கட்டவனே, சிவாஜி ஆடா உனக்கு பிள்ளையாரோட அப்பா அப்படின்னாரா. அதுக்கு அவன் சொன்னேன், ரொம்ப அறிவை யூஸ் பண்ணேன் அந்த இடத்துல. என்ன அப்படின்னா, சார் நம்ம நேதாஜி என்ன சார் சொல்கிறோம், நேருவை நேதாஜி அப்படின்னு ரெஸ்பெக்டாக தானே சார் சொல்கிறோம். மகாத்மா காந்தி என்ன சார் சொல்கிறோம், காந்திஜி அப்படின்னு தானே சார் ரெஸ்பெக்டாக சொல்கிறோம். அதே மாதிரி சிவனை என்ன சார் சொல்லணும், சிவாஜின்னு நான் ரெஸ்பெக்டாக சொன்னேன் சார் அப்படின்னு அறிவை யூஸ் பண்ணி அந்த பையன் எவ்வளோ அழகாக அறிவாக பேசியிருக்கேன் பார்த்தீங்களா. ஆனால் இந்த மாதிரி பையங்கள்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்கேம்மா, ரொம்ப அறிவான பையன்லாம். வாத்தியார் வகுப்பில் பாடம் நடத்தும் போது கேள்வி கேட்டிருக்கார், செய்வினை என்றால் என்ன, செயப்பாட்டு வினை என்றால் என்ன. பரீட்சையில் கேள்வி அழகாக எழுதினார், செய்வினை நமக்கு பிடிக்காத ஒருவர் விளங்காமல் போக வேண்டும் என்று. கேரளாவிலிருந்து மாஞ்சகரை கொட்டி கொண்டு போய் செய்வினை. உதாரணம், எங்கள் பெரியப்பா எங்கள் வீட்டுக்கு வைத்திருக்கிறார். செயப்பாட்டு வினை அவ்வாறு ஒரு விளங்காமல் போக வேண்டும் வைத்த தகட்டை இன்னொரு மாஞ்சகரை கொண்டு வந்து எடுத்துடுவது செயப்பாட்டு வினை. உதாரணம், எங்கள் பெரியப்பா வச்சு முந்தானத்து நைட் நாங்கள் எடுத்துட்டோம். வாத்தியார் நம்ப மாட்டேங்க, அந்த பரீட்சை அருமையாக எழுதியிருந்தாங்க. வாத்தியார் 10 மார்க், அதுக்கு 10க்கு 10 போட்டார். பக்கத்தில் அந்த வாத்தியார், இப்போ பாடாவதே எழுதியிருக்கேன், எனக்கு 10 புரியும். ஐயோ இவனை எழுதியிருக்கிறத பார்த்தா எனக்கு ஜெயினை வச்சுருக்கான் போல் இருக்கா, 10க்கு 10 போட்டுருவோம்யா. பயந்துட்டார். இது மாதிரி வாத்தியாரே மிரட்டுவாங்கப்பா. ஒருத்தர் பல பேர் வித்தியாசமாக எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கேள்வி ஒவ்வொருத்தர் வாஜ்பாய் சிறுகுறிப்புரைக வாஜ்பாய், அது நல்ல பாய், எங்கே வேணாலும் எடுத்து செல்லலாம். அவன் தெரியல எழுதுறான் பாருங்க, எவ்வளோ பெரிய தலைவர், கவிஞர், பேச்சாளர். அடுத்து ஒருத்தன் வாத்தியார் இந்த காமிச்சார், இப்படி எழுதிக்கான் பாருங்க வாஜ்பாய். அதுக்கு அவர் சொன்னார், இப்படித்தானே ஏன் மாணவன் எழுதிக்கான் பாருங்க, கஸ்தூரி பாய். அதுக்கு கஸ்தூரி பாய் அல்ல கேர்ள் அப்படின்னா முடிஞ்சு. ஒரே வார்த்தை பேசுமா. நந்தி கோயிலில் மாடு பிடிக்கிற திருவிழா, மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிறது. அப்போல்லாம் கள்ள தூக்குனா பொண்ணு கொடுப்பாங்க, மாடு அடக்குனா பொண்ணு கொடுப்பாங்க. நானும் என்ன பண்ணேன்னா, நானும் ரொம்ப ஆர்வமாக சென்னையிலேருந்து வேகமாக கிளம்பி மாடு பிடிச்சே ஆகணும், 2 மாடாவது பிடிச்சி இந்த மரத்தில் கட்டிப்படணும் அப்படின்னு வேகமாக ஆர்வத்தோட கிளம்பி ரெடி ஆனேங்க. வீட்டில் அப்பா கிட்ட சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு டீச்சர்கிட்டயே லீவ் லெட்டர் வேற எழுதி கொடுத்துட்டு, நான் இன்னைக்கு மாடு பிடிக்காம வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். என்ன பண்ணேன்னா 12 மணிக்கு நைட்டு பஸ்ஸு, சரி இன்னைக்கு கண்டிப்பாக கிளம்புறோம் போகிறோம் 2 மாடை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆனேன். கடைசியில் பார்த்தா டைம் பத்தலை, அதனால் நான் கிளம்பலை. சரி, இப்போல்லாம் திடீர் அப்படின்ட்டு வைரஸ் எல்லாம் நிறையா வருது. வைரஸ் வந்துச்சு அப்படின்னு, கொரோனா வைரஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் நிறையா வைரஸ்லாம் வந்துச்சு. 2 வருஷம் வீட்டை விட்டு வெளியிலே வரல. இவங்க அன்புன்னாங்களே, அந்த அன்பை வச்சு நம்ம வைரஸ் வந்தவங்களெல்லாம் காப்பாற்ற முடியுமாங்க? எங்கள் அறிவை யூஸ் பண்ணி தானங்க அந்த வைரஸுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சு, அந்த இன்ஜெக்ஷன்னால தானங்க வைரஸ் எல்லாம் போச்சு. இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கா இல்லையா? நடுவர் அவர்களே நீங்கள் சொல்லுங்க, உங்கள் கையில் கூட மொபைல் இருக்கு. ஆமாம் இருக்குமா. எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கா இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் மொபைல் அங்க வச்சிருந்தாங்க, அன்பா இருந்ததுனால அந்த காலத்துல மொபைல் வச்சில்ல. இப்ப எவ்வளவு அறிவா நாங்க யூஸ் பண்ணி மொபைல் வச்சிருக்கோம். இப்ப நாங்க அடிக்கடி வர தேவையில்லை, நாங்க அழகா போன் பண்ணோமா, அக்கா எங்க இருக்கீங்க, இந்த 10 நிமிஷத்துல இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன், வந்துருங்க அப்படின்னு இப்போ கரெக்டா போன் பண்ணிக்கிறோம். அம்மா சேனகரசி, அந்த காலத்துல மொபைல் இருந்தா பர்மா, மலேசியா, சிங்கப்பூர்ல நம்ம பாட்டியாக குடும்பங்களை உருவாக்கி இருக்க மாட்டா.
ஏன்னா ஆட்சி கான்டாக்ட்லேயே இருந்திருக்கும். அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தாங்க. இந்த காலத்துல ரொம்ப அறிவா அப்பப்ப மட்டும் கூடிக்கிற குடும்பமா ஆகிட்டாங்க. சொர்ண மீனா அக்கா சொன்னாங்க, படிக்கிறதுக்காக வளவிய கலட்டி கொடுத்து படிக்க வச்சாங்க. ஏங்க வளவிய கலட்டி கொடுத்து படிக்க வைக்கணும்? அறிவு வளரணுங்கிறதுக்காக தானேங்க அந்த வளவிய கலட்டி வித்து படிக்க வச்சாங்க. நம்ம இப்போ கோவிலில் விளக்கேற்றுறோம். கோவில் எவ்வளோ பிரகாசமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அறிவுங்கிற விளக்கை ஏற்றுனாதாங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நீர், நிலம், காற்று, ஆகாயம். இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு அந்த 5ம் தேவை. ஃபஸ்ட்டு நிலத்தில் வச்சு தான் பூஜை பண்ணுறாங்க. அந்த நீரை கும்பத்தில் ஊற்றி வைக்கிறாங்க. காற்றும் ஆகாயமும் மேலே கொண்டு போய் அந்த கும்பத்தில் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் தாங்க குடமுழுக்குன்னு நம்ம சாமி கும்பிட்றோம். இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு சிதம்பரம் ஐயா அவர்களுக்கும் ராம்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய நகரத்தார் பெருமக்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கம். நடுவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அருமை அருமை அருமை. ரொம்ப எல்லாம் நிறைவா 8 பேர் இன்னைக்கு பேசியாச்சு. ரொம்ப ஒரு பொருத்தமான நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில் பொதுவாக இறைவனுக்கு இந்த 8ங்கிற எண்ணிக்கை இருக்கிறது அல்லவா, அதை பொதுவாக சில பேர் விரும்பி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் 8 ரொம்ப பவர்ஃபுல்லான எண், ஆற்றல் வாய்ந்த எண் 8. பீஷ்மர் 8ஆவதாக பிறந்தார். அதான் சொல்ல போகிறேன். கண்ணன் 8ஆவதான பிள்ளை, கிருஷ்ணன் 8ஆவது, சகுனி 8ஆவது பிள்ளை, கவியரசு கண்ணதாசன் 8ஆவது பிள்ளை. வரிசை 8ஆவது பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். 8க்கு அந்த மகத்துவம் உண்டு. அதாவது 8ல் என்னென்ன சிறப்பு உண்டு? 8 உலக்கு ஒரு படி என்று வைத்தார்கள் இல்லையா? என் சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். என் சான் அவங்க கையில் 8 சான். முடிச்சானே பாட்டு. சரி சரி சரி. எனக்கு பக்கத்தில் வந்தால் பக்கன்னு இருக்கும். ஏன்னா நம்ம பேச வேண்டிய விஷயம் கடல் போல் இருக்குது. ஆனால் அவங்க நிற்க சொல்கிறாள் தட மைய பண்ணேன். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து பேசுங்க பாடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக வேண்டி நான் ரொம்ப எல்லாம் பாட மாட்டேன். எக்ஸ்பிரஸ் வேகத்தில் பாடிடுறேன், வேகமாத்தேன். ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை சொல்கிற போது நீங்கள் எல்லாரும் அருமையாக கேட்க வரதுனால சொல்கிறேன். 8ங்கிற எண்களுக்குள்ள மகிமையை சொல்லிட்டு வந்தேன் பாருங்கள். 8 உலக்கு ஒரு படி என்று வைத்தார்கள். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று வைத்தார்கள். அந்த பணம் தரக்கூடிய சாமி லட்சுமி எத்தனை லட்சுமி? அஷ்டலட்சுமி. அப்போ மட்டும் எவ்வளோ சிறப்பு? 8 சிறப்பா? திக்பாலகர்கள் திசை 8 திசை எண் பாலகர்கள். சரிங்களா? இப்போ சொல்கிறேன் பாருங்கள். தங்கத்தில் 1 பவன் எத்தனை கிராம்? இப்போ மட்டும் ராசியோ? எல்லாவற்றிலும் 8ஐ முதன்மைப்படுத்தினார்கள் அளவில். ஏன் தெரியுமா? இப்போ சொல்கிறேன் இன்னும் உயர்வான விஷயம். இன்றைக்கு 8 பேர் இந்த தலைப்பிலே பேசியிருக்கிறார்கள். மெய்யப்பண்ண, பழனியப்பா பெரியகருப்பையா, நம்ம ஜிகே அண்ணன், கோட்டு சுட்டு போட்ட அண்ணன், எங்கள் ராம்குமார் அண்ணன், எல்லாரும் கேட்குறிய இறைவனுக்கு இந்த நேரத்தில் பொதுவாக இன்றைக்கு அஷ்டபந்தன மருந்து சாற்றுவார்கள். அஷ்டபந்தனம் என்று சொன்னால் கொம்பரக்கு, சுக்கான், குங்கிலியம், வெண்ணெய், வெண்பஞ்சு என்று சொல்லப்படக்கூடிய 8 வகையான பொருட்களை வைத்து இறைவனுக்கு, அந்த இறைவனை சிலைக்கும் இந்த பூமிக்குமான பந்தனம், பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியை செய்வார்கள். அது பண்ணுறது தான் கும்பாபிஷேகம். மற்றதெல்லாம் கும்பாபிஷேகம் அதான் மெயின். இந்த அட்டபந்தனம் சொல்கிறோமே, அந்த பந்தனத்தில் 8 பொருள் வைக்கிறோம் என்று சொன்னால், ஆலயத்திற்குள்ளே இறைவனுக்கு அருகிலேயும் 8, இதோ இந்த மேடையிலும் 8 என்கிற எண்ணிக்கையில் பேச்சாளர்கள் அமைந்திருப்பதனால் இதுவும் தமிழில் என் வகை மருந்து சாற்றியது போல ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது என்றால் அது ஒரு பொருத்தமானதாக பார்க்கிறேன். அதனால் 8 பேருக்கும் ஒரு கை தட்ட கொடுத்து வாழ்த்தா. நேரம் 12:20 ஆச்சு. நாளை காலையில் கும்பாபிஷேகத்துக்கு நான் வர்ணனை பண்ணுறக்கிறோம், நீங்கள் எல்லாம் பார்க்க வரணும். நிறைய இருக்குது. இப்போ நான் படுக்க தூங்கி தண்ணி ஊற்றல, அப்புறம் அங்கேயே அரவரா பண்ணப்படாது. அதனால் ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரத்துக்கு வர வேண்டியிருக்கு. நானும் தொடர்ச்சியாக 5 நாளாக கும்பாபிஷேகம் நிகழ்ச்சின்னு தொடர்ச்சியாக பயணம். முதல் நாள் திருமயம் பக்கத்தில் அரங்கினாம்பட்டிங்கிற ஊரில், அடுத்த நாள் உஞ்சனையில் மகா கும்பாபிஷேகம். 200 வருஷம் கழிச்சு ஒரு காளியம்மங்கல் கும்பாபிஷேகம். இன்றைக்கி காலையில், நேற்று முந்தானத்து பட்டிமன்றம், இன்றைக்கி காலையில் இங்கே வர்ணனை, இப்போ இங்கே பட்டிமன்றம், நாளை காலையில் வர்ணனை. அப்படி தொடர்ச்சியாக நாளானைக்கு தேவோட்டில் இரவு சேருங்கிற ஊரில் தொடர்ச்சியாக இந்த கும்பாபிஷேகங்கள் நிறைய நடக்குது.
கோவில்களுக்கு திருப்பணிகள் நிறைய நடக்குது, அற்புதமான குடமுழுக்கு. அது மாதிரி இந்த எண் 8க்கு என்ன சிறப்புன்னா, இன்னொன்று சொல்லிடுறேன். பேனா எடுத்து பேப்பரில் எந்த எண்ணை எழுதினாலும் எல்லா எண்ணும் கீழ் நோக்கி தான் போகும். 1 2 3 4 5 6 7 9. ஆனால் 8 மட்டும்தான் மேலே இருந்து கீழ் நோக்கி வந்து மறுபடியும் உயரத்தை எட்டும். அந்த உயரத்தை அது எட்டுவதனாலோ என்னமோதான் 8 என்று தமிழர்கள் பெயர் வைத்தார்களா என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஏனென்றால் வேர்ச்சொல் ஆராய்ச்சி இருக்கலாம். இருந்த விதத்திலேயும் கூட மிக அற்புதமான ஒரு முறையில் இந்த அரங்கத்தில் இருந்து எண்ணிக்கையில் மிக சிறப்பாக இருந்து கேட்டிருக்கிறீர்கள். ஏன்னா பல்வேறு சூழல்கள் அந்த இருப்பினும் கூட ரொம்ப அற்புதமான இந்த தலைப்பு, உற்ற நேரத்தில் பெரிதும் உதவுவது அன்பா அறிவா என்கிற தலைப்பில் அன்புன்னு ரொம்ப பேர் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அன்பு தான் முக்கியம், இந்த பக்கம் அறிவு தான் முக்கியம், அறிவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு 3 பேர். இந்த பக்கம் அன்பு, எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அன்பு அறிவு புரிஞ்சுமா? எனக்கு என்ன மகிழ்ச்சி தான், இந்த பக்கம் அன்பு இந்த பக்கம் அறிவா தானே. கையை மாற்றி காட்டிட்டேன், கொஞ்சம் குழம்பிடுவோம் சில சமயத்தில். பார்த்துருக்கீங்களா? அதாவது கோயிலில் ஐயர் தீவம் காட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த கையில் தீவத்தட்டை காட்டி இந்த பக்கம் மணி அடிப்பார். நீங்கள் வீட்டில் வந்து ஒரு தவணை திடீர்னு பண்ணி பாருங்கள், தட்டில் இருக்கிற தீவத்தை ஆட்டி விட்டுங்கிற தீவத்தை மணியை காமிச்சிக்கிட்டு இருப்பியா. ஏன்னா கை வராது ஒரே நேரத்தில். அந்த பயிற்சி அவருக்கு இருக்கிறதுனால வருது. இந்த ஆன்மீகமே எதுக்கு தெரியுமா? கோயிலே எதுக்கு தெரியுமா? உங்கள் மனசை பழக்கப்படுத்துறதே ஆன்மீகமே. 4 to 6 பிரதோஷ காலம், அதுக்குள்ளே வந்து நந்தியை கும்பிடணும்னு விரட்டி வந்து 4 to 6க்குள்ளே பூசையை முடிக்கிறேன் பார்த்தீங்களா? அதுக்குள்ளே அந்த காலத்துக்குள்ளே அந்த விஷயத்தை பண்ணணும், விரதத்தை பண்ணணும், மேற்கொள்ளணுங்கிற பக்தி அமைப்பு முறை பழக்கம் வந்துருச்சுன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நேர கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க, உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்திடுறீங்க. ஆலயம்லாம் எதுக்கு? 100 போலீஸ் ஸ்டேஷன் பண்ண வேண்டிய வேலையை ஒரு கோயில் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதான் 100 போலீஸ் ஸ்டேஷன் போட்டு ஆளில் போட்டு இப்படி போகாத, இங்கே வா, ஒழுங்காரு, நல்லபடியாக ஒழுங்காக போகணும், அமைதியாக இருக்கணும், அங்கிட்டு இதெல்லாம் கோயிலில் சாமி கும்பிட்றவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? இறைவனை வணங்குகிறவர்களுக்கு தெரியும். சிசிடிவி கேமரா இருக்கிற இந்த இடத்தில் இருக்கிறது, நீங்கள் இங்கே தவறு செய்யாதீர்கள் என்று ஒரு போர்டு அறிவிப்பு பலகை இருந்தால் அங்கு தவறு செய்ய மாட்டான் ஒருவன். ஆனால் பக்திமான் அப்படி அல்ல. சிசிடிவி கேமரா இல்லாவிட்டாலும் கடவுள் என்கிற சிசிடிவி கேமரா எல்லா இடத்திலும் இருக்கிறான்ங்கிற உணர்வு இருப்பவன். கங்காணி இல்லா இடமில்லை, காணுங்கால் கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானை, கங்காணி கண்டார் களவொழிந்தார் என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் பாடுறார். கண்காணிக்கிற கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காங்கிறவன் எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாங்க. சத்தியத்தின் வழியில் போவேன், அறத்தின் வழியில் தான் நிற்பேன். அவன்கிட்ட மாற்றமே இருக்காது. பணத்தை செட்டியார் கொடுத்துருக்காரு, ஒருத்தன் வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு அவன் சிங்கப்பூர் போய் ரொம்ப பெரிய பணக்காரனாகி 40 வருஷம் கழிச்சு அந்த செட்டியார் வீட்டுக்கு திருப்பி கொடுக்க வந்திருக்கேன். அப்படிலாம் இருந்திருக்கா ஊரில்? திருப்பி கொடுக்குறவங்க இப்படி தான். ஒருத்தன் போய் நம்மள்ட்ட பணம் கேட்டால் நான் வாங்கினேன், அடுத்த வீட்டில் 8th வீட்டில் போய் ஒருத்தன் போய் பணம் வாங்கிட்டு வந்தேன் கடன். என்ன அடுத்தக்கு சுண்ணாம தர மாட்டேன், கடிச்ச பாக்கில் காப்பாக்க தர மாட்டேன், அவன்கிட்ட போய் எப்படா பணம் வாங்கினேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னால் ஒன்றும் இல்லை, அவன் காலில் விழுந்து கும்பிட்டேன் ஒரேவே. இப்போ ஏண்டா ஒரு 10,000 ரூபாய்க்கு அவன் காலில் விழுந்து கும்பிடலாமா? அதெல்லாம் மரியாதை இருக்கா? பணம் என்ன பெரிய விஷயம்? மனுஷன் காலில் விழுந்து கும்பிட்டு பணம் வாங்கிருக்கியே அப்படின்னு. நீ வேறப்போ இந்த பணத்தை இப்போ இவன்கிட்ட வாங்குறதுக்கு ஒரு தவணை விழுந்து கும்பிட்டேன். அவன் திருப்பி வாங்குறதுக்கு எத்தனை தடவை விழுந்து கும்பிட்றான் பாருன்ட்ட. அந்த மாதிரி ரொம்ப பேர் இருக்கான். அதனால் என்னென்னா பணத்தை செட்டியார் கொடுத்து திருப்பி கொடுக்க ஒருத்தர் வந்திருக்காரு, வட்டியோட போட்டு வீட்டுக்குள்ளே படி உயரமான படி. அப்போ தான் அந்த வீட்டில் அந்த செட்டியார் 40 வருஷம் கழிச்சு கொடுக்க வந்திருக்காரு. அப்போ அந்த செட்டியார் வீட்டுக்குள்ள அந்த செட்டியார் மகன் இருந்திருக்கார், மனைவியோட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த மனைவி சொல்லியிருக்கா, நான் என்ன பெரிய மார்க்கான் தானே கொண்டாந்து எங்கள் அப்பச்சி இங்கே செஞ்சாங்க, நம்ம மகனுக்கு கூடவா மெரிட்டை இது டொனேஷன் ஃபீஸ் கொடுத்து காலேஜில் படிக்க சேர்க்க மாட்டேங்கன்னு பேச்சு நடக்குது. உள்ளே வெளியே கேட்குது அவருக்கு, கொடுக்க போனவருக்கு. அவர் அந்த முகச்சவரம் செய்கிற நாவிதர் பணம் வாங்கி சலூன் கடை வச்சு சிங்கப்பூர் மலேசியாவில் பெரிய பணக்காரராகி பணத்தை கொண்டாந்து திருப்பி தர வராரு. அப்போ இந்த பணக்கார வீட்டில் உள்ள செட்டியார் சொல்கிறாரு, பணமெல்லாம் இல்லாத காலமாகி போச்சு பின்னாடி 40 வருஷம் கழிச்சு. நான் தான் எங்கள் அப்பச்சி காலத்துக்கு பிறகு ஷேரில் எல்லாத்தையும் விட்டேன்ல, தான் பணம் இல்லைன்னு உனக்கு தெரியுமில்ல, நம்ம மகனுக்கு நான் வந்து அவன் மெரிட்டில் வந்தால் அவன் வரட்டும், நான் பணம் கொடுத்து சேர்க்க மாட்டேன்னு நியாயத்தை சொல்கிறார் இவர். இதை கேட்டுக்கிட்டே பணத்தோட உள்ளே போகிறார் இந்த நாவிதர். பணத்தோட உள்ள போன பார்த்து நீங்கள் யாரையான்னு கேட்டார் செட்டியார். நான் இந்த மாதிரி உங்கள் அப்பச்சிட்ட பணம் வாங்கினேன், இந்த வருஷம் இந்த மாதம் அந்த தேதியில் வாங்கினேன்னு 5 நோட்டு பேராட்டில் இந்த மாதிரி விவரம்லாம் இருக்கும், போய் பாருங்கன்னா உடனே இந்த பணத்தை கொடுக்கத்தான் வந்தேன்னொன்னே அந்த செட்டியார் பணத்தை உடனே வாங்கலை. அந்த பையன் உட்காருங்கன்னு சொல்லி உள்ளே போய் இந்த மாந்தளை பொட்டியை தொடர்ந்து உள்ளே இந்த பேரட்டு நோட் எடுத்து இவர் சொன்ன வருஷ மாதம் தேதியை திருப்பி பார்த்தாராம். அதில் அழகாக எழுதியிருந்துச்சான், நாவிதர் ஆறுமுகத்துக்கு கொடுத்த இனாம் ரூபாய் 1001 என்று அவங்க அப்பச்சி எழுதி வச்சுருந்தார். வெளியில் வந்தாராம் அந்த பையன், ஐயா ரொம்ப சந்தோஷம், ஈனாமாக தர்மமாக கொடுத்த ஒன்றிலிருந்து விளைந்த லாபத்தை மீண்டும் பெறுபவர்கள் நாங்கள் அல்லன்னு திருப்பி அனுப்பி வச்சாராம்.
நகரத்தாருடைய சிறப்பு என்னென்னா ஏழ்மையிலும் நேர்மை, சத்தியம், அதான் முக்கியம். அதுபடி வாழக்கூடியவர்கள். அந்த அமைப்பில் அந்த நெறியோடு அந்த பக்குவத்தோடு வாழ வேண்டுமானால் அதற்கு அன்பும் அவசியமானதாக இருக்கிறது, அறிவும் அவசியம். ஏன்னா அறிவு இருந்தால் தான் எது சரி தப்புன்னு தெரியும். அன்பும் தேவையாக இருக்குது. அன்பு இல்லாமல் இருக்க முடியாது. அறிவு எல்லாத்தையும் பகுத்துணர்ந்து பார்க்கும். அன்போடு எல்லோரையும் எதிர்கொள்ளும். நம்ம ஆளுக இப்போ எல்லாம் சம்பாரிச்சாங்க, வட்டிலாம் கரெக்டாக வாங்கி கரெக்டாக சேர்த்து எல்லாத்துக்கும் முறையாக எல்லாத்தையும் பண்ணி இவ்வளவு பணம் சேர்த்து வீடெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணாங்கல்ல. இவ்வளவு பண்ணவங்க அந்த பணத்தை அப்படியே பண்ணி தனக்குன்னு மட்டும் கொடுத்துட்டு போகாமல் ஊருக்கு ஊரணி வெட்டி பாடசாலைகளை உருவாக்கி தேவார பாடசாலை வச்சு, பாடகசாலைகள் மட்டும் இல்லை, பெரிய பெரிய கோயில் திருப்பணி பண்ணி அன்னசத்திரங்கள்லாம் வச்சு சாப்பாடு போட்டு இன்றைக்கும் கோட்டையூர் மேனாக்கான அன்னசத்திரத்தில் சாப்பாடு நடக்குது. காரைக்குடி சாவண்ணா சத்திரத்தில் திருவண்ணாமலை சாப்பாடு நடக்குது. சாப்பாடு 200 வருஷமாக 150 வருஷமாக நடக்குது. அந்த அன்னசத்திரத்தில் சாப்பிட்டவங்க தான் சேஷாத்ரி மகரிஷி, ரமண மகரிஷி, நம்முடைய அத்தனை ஞானியர்களும் நகரத்தாருடைய அன்னசத்திரத்தில் சாவண்ணா சாப்பாடு போட்டது. சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் வரலாற்று குறிப்பில் இருக்குது. நான் சும்மா உங்கள்கிட்ட ஏதோ வந்த போக்கில் பேசிட்டு போகல, புத்தகத்தில் ரெக்கார்டில் இருக்குது. அப்பேற்பட்ட திருப்பணிகளை செஞ்சார்கள்னால் என்ன காரணம்? பசித்தவனுக்கு உணவிடுவது தான் உண்மையான அறம் என்கிற அன்போடு அறிவை செலுத்தியவர்கள் நகரத்தார் பெருமக்கள். அந்த அன்பு முக்கியம். அதனால் இதை ரெண்டையும் பிரித்து பார்க்குற போது தீர்ப்பை எளிமையாக சொல்லிடலாம், ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. இந்த அன்பு அறம் இதில் எது சார் ரொம்ப மேன்மையானது? என்ன தெரியுமா? அம்மாட்ட ரொம்ப அறிவு இருக்காது, பெத்த தாய்கிட்ட ரொம்ப அறிவு இருக்காதுங்க. ஆனால் அவளை தாய் இல்லைன்னு ஒதுக்க முடியுமா? ஏன்? தாய் பாசம். பட்டினத்தாருடைய தாய்கிட்ட போய் பட்டினத்தார் சொன்னாராம், ஆத்தா நான் சாமியாரா போய்த்து வரேன்னாராம். அவள் ஆத்தா எவ்வளோ கெட்டிக்காரி தெரியுமா மைய பண்ண? பட்டினத்தார் ஆத்தா சொன்னாலாம், போய்த்து வர்றதுக்கு பேர் தான் சாமியாரான்னாராம். ஒரு வார்த்தைக்குள்ளே எவ்வளோ பெரிய அர்த்தம் ஆனாங்க. என்ன போய் சாமியாரா போய்த்து வரேன்னு பட்டினத்தார் சொன்னால் போய்த்து வர்றதுக்கு பேர் தான் சாமியாரானாலாம். என்ன இப்படி கேட்டுவிட்டியா? ஆத்தா நான் என்ன பண்ணணும்? உனக்கு கடமை இருக்குல்லடா. என்ன கடமை இருக்குது? நான் பெற்ற வரைக்கும் எனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல, ஒத்த பிள்ளை. சரி வந்துடுறேன் ஆத்தானா. உடனே சரி எடுத்துட்டா முடிவு, நீ விட்டுறப்படாதுன்னு ஒரு அரிசியை எடுத்து கையில் புடியாக பிடிச்சிருந்தா வச்சுக்கணும். கோமணத்தில் கட்டிக்கிட்டு போயிட்டார் கிளம்பி செட்டியார் பட்டினத்தார். காடையை திரிந்தென்ன காற்றை புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடை எடுத்தென்ன உள்ளன்பில்லாதவர் ஓங்கு விண்ணோர் நாடே இடை மருதீசற்கு மெய்யன்பர் நாரியர்பால் வீடே இருப்பினும் மெய்ஞான வெட்டினும் மேவுவரேன்னு சாமியார் காட்டுக்கு போயிட்டார். அதாவது உடைகோபுரம் உண்டு, ரங்க புறந்தெண்ணை உண்டு, உணவின் கடகா இலை உண்டு, அறந்த தண்ணீர் உண்டு, விடையேறி மிஸ்டர் திருராமம் உண்டு, இந்த மேதினிக்கு வடகோடு இருந்தன தென்கோடு இருந்தன வான்பிறக்கேன்னு சாமியாரா போயிட்டார். துறவியா போனவருக்கு இடுப்பில் இருந்த விபூதி அந்த அரிசி உதிர்ந்துருச்சு. ஆகா ஆத்தா இறந்துட்டான்னு தெரிஞ்சு நேரம் இங்கே வந்தார். விறகு கட்டையில் வச்சுருந்த ஆத்தா உடம்பு எடுத்து வாழை மட்டையில் வச்சு 10 பாட்டு பாடுறார். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையில் இருந்த போதே பறிந்தெடுத்து செய்ய விரு கைப்புறத்திலேந்தி கனகமொழி தந்தாழைய பிறப்பில் காண்பேன்கினி வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்டச் சிறையிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விரையிலிட்டு தீ மூட்டுவேன். உடனே அந்த விறகிலிட்டு தீ மூட்டுவேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் 8வது பாட்டு பாருங்க. அந்த பாட்டு, முன்னை இட்டதி முப்புறத்திலே பின்னை இட்டதி தென்னிலங்கையில் அன்னை இட்டதி அடிவயிற்றிலே யானும் இட்டதி மூழ்க மூழ்கவென்னார். வாழ மட்ட ஞானாக்னியால் நெருப்பு பிடித்து எறிந்தது. பெற்ற தாயினுடைய உடல் உயிர் போன பிறகும் கூட விறகு கட்டை மீது கிடத்தக்கூடாது என்கிற அன்பு ஒரு துறவிக்கு உருவாகிறது என்றால், ஒரு துறவிக்கும் ஒரு பற்றும் பாசமும் செலுத்துகிற உறவு ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதி தாய் பாசம் என்கிற அன்பால் இந்த சமூகம் அனுமதித்திருக்கிறது. அப்ப இங்க அறிவோட துறவரம் போனாலும் தவிர்க்க முடியாத அன்பு தாய் பாசம். இது என்ன பண்ணுவீங்க? அறிவு சிந்திச்சு துறவியா போக முடிவு பண்ணாலும் தாய் பாசம் உங்களை தடுக்குது. இதை பட்டினத்தார் சொன்னாரா, ஆதிசங்கரர் சொல்றார். அப்ப அன்பு என்ன செய்யுது தெரியுமா? இந்த உடலோட சார்ந்தது. அறிவு படிக்க படிக்க கிடைக்க கிடைக்க அனுபவத்தால் வாரது. அப்ப என்ன தெரியுமா, ஒரே ஒரு விஷயம், அன்புலையும் அறிவுலையும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க. அன்பு என்பது அறிவு என்பது 2 அறிவு உண்டு. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அன்புல 2, அதாவது நம்ம இந்த பட்டினத்தார் விழாவுக்கு போனோம்னானே, என்னண்ணே பட்டினத்தார் விழாவுக்கு போனோம்னா காவிரி மண்டலத்தில் ஆட்சிமார்க படிப்பாக ஒரு பாட்டு. ஏன் நம்ம தாய் இறந்து போனதுக்கு மகன் தன்னுடைய தலைமுடியை மலிக்கிறாங்கிற செய்தி அங்கே வரும்.
பட்டினத்தார் வந்துட்டாராம். எப்படி தெரியுமா? அதாவது ஈரலை ஒடுக்கி இடம் கொடுத்த மாதாவுக்கு அவங்க ஆத்தா பட்டினத்தார எல்லா ஆத்தா வந்தேன். அதாவது ஈரல் தட்டுமா பிள்ளை தலை வயிற்றுக்குள்ள வளரும் போது ஈரலை ஒதுக்கிக்கிட்டு நுரையீரல் வாச தவிர்த்துக்கிட்டு தான் சுவாசம் பண்ணுறதை ஒதுக்கிக்கிட்டு பிள்ளை வளரணும்னு ஆத்தா இடம் கொடுப்பாளாம். தலை முட்டுமா பிள்ளை. அதை பாடுறா, ஈரலை ஒதுக்கி இடம் கொடுத்த மாதாவுக்கு கூந்தலை ஒதுக்கி கொல்லி வைக்க வந்த மகன்னா. அந்த தலை அங்கே முற்ற அந்த ஈரலை ஒதுக்கி சுவாசம் பண்ணலாம். அந்த சுவாசம் இப்போ தான் விட்டுருக்கா. ஆகையினால அந்த கூந்தலை உள்ள முடியாது மலிக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்குதான்னு பிள்ளை வந்தானா. ஏன் மலிக்கிறமே இருக்கு செய்தியே அந்த பாட்டில் ஆட்சி சொன்னால் தலை ஒப்பாரி இல்லை. காவிரி முன்னத்தில் அதை பட்டினத்தார வந்த செய்தியில் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? அந்த அன்பை தவிர்க்க முடியாது. அறிவில் 2 இருக்குது, அன்பில் 2 இல்லை. என்ன தெரியுமா? இப்போவே முடிஞ்சு போச்சு. அன்பில் நல்லறிவு என்று ஒன்று உண்டு, தீய அறிவுன்னு ஒன்று உண்டு. அறிவு 2 விதமாக சிந்திக்கும். ஒரு நாட்டை வளர்ச்சியாக்கவும் செய்யும், ஒரு நாட்டை குண்டு போட்டு அழிக்கவும் செய்யும். ஆனால் அன்பு, உண்மையான அன்பு நிச்சயமாக அந்த அன்பின் வளர்ச்சியால் உலகமே செழித்தோங்கி இருக்கும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். வள்ளல் பெருமான் என்ன முத்துக்கர் பண்ண சரிதானே? ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அந்த அன்பு உலகத்தில் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன்னு சொன்னார். கைவீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்கும் என்று கைகட்டி நடந்தார்னு மக்கள் செவி வழியாக சொல்லக்கூடிய வரி வள்ளல் பெருமான். அப்பேற்பட்ட அன்பு ஜீவகாருண்யம், அந்த அன்பு. அதனால அறிவுதான் சுத்த அறிவே தெய்வம் என்று சொன்னாலும் கூட உலக உயிரிடத்திலே அன்பு செலுத்தினால் இறைவன் தானே வருவான் என்பதனால் அறிவில் நல்லறிவு தீயறிவு என்கிற 2 உண்டு. அன்பு, உண்மையான அன்பில் 2 பாதை அல்ல, ஒன்று மட்டும்தான் அன்பில் இருப்பதனால் மனிதனுக்கு உற்ற நேரத்தில் முடிவெடுப்பதற்கு பெரிதும் உறவுவது அறிவு. தனக்கு சார்ந்த சூழ்நிலைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் உண்மையான அன்பு. அன்பின் வழியிலேயே அந்த தீர்வை காணும் என்கிற தீர்ப்பினை சொல்லி மனிதனுக்கு உற்ற நேரத்தில் பெரிதும் உதவ வேண்டியது, உதவி கொண்டிருக்க வேண்டியது அன்பே என்கிற அந்த தீர்ப்பினை இந்த மாமன்றத்திலே வழங்கி, அதுக்காக அறிவேன்னு பேசின ஒன்றும் குறைச்சல்ல, எல்லா சிறப்போடையும் நீங்கள் பேசியிருக்கீங்க. பாத பொருள் தான் இது. அதுக்காக நம்ம கருத்துக்களை முன் வச்சு பேசுகிறோம். அருமையான இன்றைக்கி பட்டிமன்றத்தில் இந்த 76 ஊரை பாட சொன்னாங்க. பாடினா ரொம்ப நேரம் ஆயிரும், வேகமாக சொல்கிறேன். அந்தந்த ஊர்க்காரர் இருந்தால் கைதட்டுங்க. ஆம்பளையெல்லாம் வாக்கப்பட்ட ஊருக்கும் பொம்பளையெல்லாம் அப்படி தானே? சரி, எப்படியா சரி பரவாயில்ல, அது உங்கள் வாரி எப்படி இருக்கோ அப்படி பண்ணுங்கள். அதனால் அந்தந்த ஊர்களுக்கு சொல்கிறேன். வேல் 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 முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் ஆத்தங்குடி முத்துப்பட்டினம் கல்லலோடுமே அரியக்குடி பலவான்குடி பாகனேரியும் ஆதிக்காடு தெக்கூரும் கடியாவட்டியும் ஆறாவயலும் சிராவயலும் கோணாவட்டுமே கொத்தமங்கலம் லட்சுமிபுரம் மதகுபட்டியும் கோட்டையூரும் குழிவிரையும் வேகுபட்டியும் புதுவயலும் ராயவரம் பூலாங்குறிச்சி புகழ் சேர்க்கும் ஊர்களிவை சிறப்பே ஆகும். கண்டனூரும் அழகாபுரி ஆவினிப்பட்டி கருங்குளமும் மானகிரி மிதிலைப்பட்டி. ஆச்சு, திருச்சி மதுரையெல்லாம் வராது. நான் ஊராக பண்ண தொண்டை தண்ணி வச்சு காலைல வரேன்னா யார் பண்ணுறது? கண்டனூரும் அழகாபுரி ஆவினிப்பட்டி கருங்குளமும் மானகிரி மிதிலைப்பட்டி கண்டரெனல் மாணிக்கம் உலகம்பட்டி காநாடு காத்தானும் பனையப்பட்டி கண்டவராயன் பட்டி தேனிப்பட்டி காளையார் நல் மங்கலமும் கல்லுப்பட்டி பொன் புதுப்பட்டியுடன் வலையப்பட்டி பிள்ளையார் பட்டி அது சிறப்பே ஆகும். நெற்குப்பை மகிபாலன் பட்டியினோடு நேமத்தான் பட்டியுடன் செம்பனூரும் சிறுகூடல் பட்டி வளர் கொப்பனாபட்டி சிறுபுகளை சேர்க்கும் ஊர்கள் சிறப்பே ஆகும். நச்சாந்து பட்டியுடன் பள்ளத்தூரும் நாட்டரசன் கோட்டையோடு தேவகோட்டை வெற்றியூரும் அமராவதி புதூரும் ஒக்கூர் விரையாச்சிலை சொக்கலிங்கம் புதூரும் செவ்வூர் சோழபுரம் காரைக்குடி அளவாக்கோட்டை சொக்கநாதபுரமோடு வேந்தன் பட்டி. எனக்கு ரொம்ப நேரம் உசுறு போச்சு அந்த ஊர் வருதா இல்லையான்னு. எனக்கே ரொம்ப நேரமாக அந்த பாட்டை விட்டுட்ட மாவடலையான்னு தெரியலையா. இந்த உள்ளூரில் விட்டோம்னா கீழே இறங்க முடியாது. வளைச்சி நிற்கிறா பாருங்க அந்த பக்கத்தில் ஊரா.
எங்கள் ஊர் வருதா வரலையான்ட்டு. எனக்கு பாடிக்கிட்டே வந்து ரொம்ப நாள் ஆச்சா பாடி. நாட்டரசன் கோட்டையோடு தேவகோட்டைன்னு நான் சேர்த்தாப்புல முதல்ல அதுக்கு நாட்டரசன் கோட்டையை பாடி அப்புறம் தேவகோட்டை பண்ணு. நற்சாந்து பட்டியுடன் பள்ளத்தூரும் நாட்டரசன் கோட்டையோடு தேவகோட்டை வெற்றியூரும் அமராவதி புதூரும் ஒக்கூர் விரையாச்சிலை சொக்கலிங்கம் புதூரும் செவ்வூர் சோழபுரம் காரைக்குடி அளவா கோட்டை சொக்கநாதபுரமோடு வேந்தன் பட்டி கீழச்சிவல் பட்டியுடன் அழகாபுரியும் கீழப்பூங்குடி குருவி கொண்டான் பட்டி. இந்த மாதிரிலாம் நீங்கள் நல்லா இது பண்ணால் திரும்ப முதல்ல இருந்து எடுப்பேன். ஏன்னா அவர் விசில் அடிக்கவும் எனக்கு விசிலை முழுங்கிட்டாரான்னு நல்லா பரவாயில்ல, நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் என்னென்னா அந்த பாட்டை கேட்குற போதே சோழபுரம் காரைக்குடி அளவா கோட்டை சொக்கநாதபுரமோடு வேந்தன் பட்டி கீழச்சிவல் பட்டியுடன் அழகாபுரியும் கீழப்பூங்குடி குருவி கொண்டான் பட்டி அரண்மனையினல் சிறுவயலும் பட்டமங்கலம் அரிமளமும் சேங்கொண்டபுரம் ராமதியோடு. ஒரு ஆள் மட்டும் கை தட்டிய அப்படி அதானே நான் எனக்கு பரவாயில்ல. உங்கள் ஊர் தட்டினா பரவாயில்ல, ஒருத்தர் 76 ஊருக்கு தட்டினார் விடாமல் இப்படியே தட்டினா இல்லை பரவாயில்ல. அந்த மொத்தத்தில் பொதுவாக தட்டுறது அதுக்கு பேர் நகர தட்டுன்னு பேர், மொத்தமாக தட்டு பரவாயில்ல. அதனால் மகிழ்ச்சி. அதனால் அரண்மனையினல் சிறுவயலும் பட்டமங்கலம் அரிமளமும் ஜெயங்கொண்டபுரம் ராமதியோடு ராங்கியமும் மேலை சிவ புரியுமாக. மேலச்சுவர் நிறைய இருப்பீல. ராங்கியமும் மேலே சிவ கும்பாபிஷேகத்துண்டு நீங்கள் ஒருத்தனே போட்டிருக்கீங்க. வேந்தாம்மா மகிழ்ச்சியாக இருக்குது. பழனிப்பா பெரிய மேலே சிவ புரியுமாக வீலக்ஷ்மி புறமும் சேர்த்து சிறப்பே ஆகும். தானிச்சாவூர் அணியும் நாச்சியாபுரம் சக்கந்தி ஊனா சிறுவயல் கோஅழகாபுரி பனங்குடியும் நடராச புறமும் சேர்த்து பார்புகளும் நகரத்தார் வாழும் ஊராமே. இன்றைக்கு 76 ஆகும் இனிய குலமின்னும் செழித்து வாழ்க. குன்றக்குடி முருகன் அவர் துணையில் இருப்பான் கோவில் கண்ட நகரத்தார் குலமே வாழ்க. அப்படித்தான் இன்னைக்கு நீங்கள் நம்ப மாட்டிய கொப்பனாவட்டியில் அந்த மாதிரி பாடிட்டு இறங்குறேன். பழனிப்பா பண்ண ஒரு ஆட்சி தம்பி பஸ் கண்டக்டராக வேலை வாத்தியாப்பா நான் உசுறு போய் வெளியே வரக்குள்ள பெரும்பாடாக போச்சு. எத்தனை பட்டிமன்றத்தில் போய் கடைசியாக அந்த ஆட்சி கேட்ட கேள்வி அப்படி கேட்டுச்சு. சரி பரவாயில்ல, அந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் தானே கேட்டிருக்கு, தப்பு கிடையாது. கண்டக்டராக இருக்கிறதெல்லாம் நல்ல தொழில் தான். அதனால் மகிழ்ச்சியான விஷயம். இந்த நல்ல நிகழ்ச்சியில் அவ்வளோ அருமையாக நீங்கள் எல்லோரும் இருந்து கேட்டு ரசித்து இவ்வளோ நேரம் சிரித்து, அதனால் உங்களுடைய ரசிப்புத்தன்மைக்கு ஒரு பெரிய கோடி கும்பிடு கொடுத்து வாழ்த்துறோம். நாளை காலைல கும்பாபிஷேக வர்ணனை இருக்குது. இங்கே நம்ம நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்துக்குங்க, சிறப்பாக இருப்போம். வேந்தன்பட்டி பெருமக்கள் அத்துணை பேருக்கும் வாய்ப்பளித்த அத்துணை நகரத்தார் பெருமக்களுக்கும் கும்பாபிஷேக குழுவினுடைய தலைவர் ஐயா சிதம்பரம் செட்டியார், ஐயா திரு நாப்ப செட்டியார், ஐயா திரு பழனியப்ப செட்டியார், அன்புக்குரிய அண்ணன் திரு ராம்குமார் பழனி மற்றும் உள்ளிட்ட பெருமக்களுடைய அருமை நண்பர் திரு வேந்தம்பட்டி ஐசிசி மையப்பன் அவர்கள், ஐயா திரு ராம முத்துக்கருப்பன் அவர்கள் மற்றும் இந்த விழாவிற்கு என்னோடு வர்ணனை ஆற்றுவதற்காக வருகின்றிருக்கிற ஐயா திரு தமிழ் கொண்டல் தேவகோட்டை குமார் அவர்கள் மற்றும் இனிய பேச்சாளர்கள் மற்றும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சியுடைய அன்பு நண்பர் திரு முத்ரா அவர்கள், கண்டராயன்பட்டியை சார்ந்த அன்பு நண்பர் திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல நெய் நந்தி மீனாட்சி சொக்கலிங்க பெருமான் திருவருளால் கலையாத கல்வி குறையாத வயதொரு கபடு வராத நட்பு கன்றாத வழமை குன்றாத கிழமை கழு பிணியிலாத உடல் சலியாத மனமன் பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை திரைகள் வராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத வாழ்வு எல்லாம் வல்ல இறைவனின் பாதத்திலே அன்பென்கிற 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 1000 ஆண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.